Technology, one among the top 5 engineering colleges in Tamil Nadu in academic results. The best industry-connected institute with world-class research centers. Placement training starts from day 1. Chennai Institute of Technology, Engineering Engineers. Counseling code 1399. Become the futuristic engineer at Sri Ishwa. Sri Ishwa College of Engineering and Autonomous Institution, Kinathakadavu, Coimbatore. Courses offered: UG, BE Computer Science and Engineering, BE Computer and Communication Engineering, BE Electronics and Communication Engineering, BE Electrical and Electronics Engineering, BE Mechanical Engineering, BTech Artificial Intelligence and Data Science, BTech Computer Science and Business Systems, BTech Information Technology. We also provide PG courses like ME VLSI Design, ME Computer Science and Engineering, ME Engineering Design. Counseling code 2739. For more details and admission, please visit www.acce.ac.in or contact 73736 17171. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் அமிர்த விஸ்வ வித்யாபீடம் இணைந்து வழங்கும் உயர்வுக்கு உயர்கல்வி இணையவழி நிகழ்ச்சி கலந்து சேர வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சிவகாசியில் உள்ள ஸ்ரீ காலேஸ்வரி காலேஜ் மற்றும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. +2 முடித்ததும் பெற்றோர் சொல்லும் படிப்பில் சேர்வது ஒரு காலம். நண்பர்கள்லாம் சேர்றாங்க, அதனால அதே படிப்பை அதே கல்லூரியை நாமும் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சேர்றது இன்னொரு காலம். இந்த பெற்றோர் சொல்கிறார்கள், நண்பர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்லாம் இல்லாம தனக்கான படிப்பை, தனக்கான கல்லூரியை, தனக்கான எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதை இன்றைய இளைஞர்களும் மாணவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் எது தனக்கான படிப்பு, என்னுடைய விருப்பம் எது, என்னுடைய திறமை எது, என்னுடைய குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு செல்வது, என்னை சுற்றி இருக்கும் வாய்ப்புகள் என்னென்ன, இன்றைக்கு நாளைக்கும் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க எதை நான் தேர்ந்தெடுக்கலாம், இது போன்ற பல குழப்பங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு தன் கண் முன்னால் இருக்கிறது. இதற்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் தேவை. அதை கொடுக்கவே நாங்கள் உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்ஸ் பற்றி நமக்கு சிறந்த கல்வி நிபுணர்கள், துறைசார் வல்லுநர்கள் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் அனைவரையும் நாம் வரவேற்று விடலாம். சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டிசைனில் முனைவர் பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் திரு அஜய்குமார் அவர்கள். இந்தியாவின் பெருமை இஸ்ரோ, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் துணை இயக்குனர் விஞ்ஞானி வளர்மதி அவர்கள். சென்னை ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸின் ஏரோநாட்டிக்கல் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் ஆர் அசோகன் அவர்கள்.
ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்னு துறைன்னு சொல்லும்பொழுது ஹென்ரி ஃபோர்ட் சொன்ன ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கோட் ஞாபகத்துக்கு வருது. வாழ்க்கையில் அத்தனையும் ஒருவருக்கு எதிராக போகும்பொழுது ஒன்றை நினைவு கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. விமானம் காற்றை எதிர்த்துதான் புறப்படுகிறதே தவிர காற்றோடு சேர்ந்து பயணிப்பதில்லை. இதை மனதில் வைத்துக் கொண்டால் வாழ்க்கையை எதிர்கொள்ளலாம் சொல்றது. அப்படி அந்த விமானத்தையும் அது சார்ந்து வெவ்வேறு விஷயங்களை சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேசினேட்டிங் ஃபீல்ட்ஸ்ன்றது அந்த ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்ஸ். அதை பத்தி முதலாவதாக அந்த துறையில் நம்ம தமிழ்நாட்டில இருந்து இப்ப சிங்கப்பூருக்கு போய் அங்கிருந்து ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கும் சிங்கப்பூர்ல இருந்து நம்ம கிட்ட இன்னைக்கு கனெக்ட் ஆகி பேச போற திரு அஜய்குமார் அவர்களை முதலாவதாக வரவேற்று விடலாம். இவர் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டிசைன்ஸ் முனைவர் பட்ட ஆராய்ச்சி மாணவர். காஞ்சிபுரத்தில் உள்ள ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் நிறுவனத்துல தான் இவருடைய பிஇ ஏரோநாட்டிக்கல் அண்ட் அஸ்ட்ரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிரேட்ல டிஸ்டிங்ஷன்ல தேர்ச்சி பெற்று படிச்சு முடிச்சாரு. அதை தொடர்ந்து டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி முனிச்சில அவர் எம்எஸ்சி அதே பிரிவுல முடிக்கிறாரு. புகழ்பெற்ற நான்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, நான்யாங் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் சிங்கப்பூர். அங்க அவருடைய அதே போல எம்எஸ்சி ஏரோநாட்டிக்கல் சயின்சஸ் சம்பந்தமா படிக்கிறாரு. அவர் படிக்கும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திலுமே அங்க ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், இன்டர்ன்ஷிப், ரிசர்ச் அசிஸ்டன்ட் அந்த துறை சார்ந்து ஆழங்கால் பதித்ததுனாலதான் இன்னைக்கு சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டிசைன்ஸ்ல இப்போ முனைவர் பட்ட ஆராய்ச்சி வரைக்கும் போயிருக்காரு. அந்த வகையில we are so happy to have you with us, திரு அஜய் குமார். You can begin your speech. Thank you, Suchitra. You can see my screen. My screen தெரியுதா? Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஜய். இந்த ப்ரெசன்டேஷனில் ஒரு ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் டிகிரியோட பாசிபிலிட்டிஸ் பற்றி பேச போகிறேன். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என்னோட மோஸ்ட் ஆஃப் த சைல்ட்ஹுட் ராமநாதபுரத்தில் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கும் அப்துல் கலாம் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு கோல். எங்கள் அப்பா அம்மா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், மிடில் கிளாஸ் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. ஐ டிட் மை பேச்சுலர்ஸ் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சென்னையில். சிங்கப்பூரில் மாஸ்டர்ஸ் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ சீன்ஸ் தென் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச்சராக ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நான் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கேன். வெரி க்ளோஸ் டு அச்சீவிங் மை ட்ரீம் ஆஃப் ஆக்சுவலி பிகமிங் அ சயின்டிஸ்ட். இந்த பீரியடில் ஐ லேர்ன்ட் அ லாட் அபவுட் அகடமிக் லைஃப். ஒரு குட் கோர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது, நல்ல காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறது, கரியரை பற்றின டெசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறது. எனக்கு 10 வருடத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஸ்வதேஸ் ஒரு 2004 ஒரு ஹிந்தி மூவி. இந்த மூவியோட ப்ரெமிஸ் என்னன்னா, ஒரு நாசா சயின்டிஸ்ட் பிளேட் பை ஷாருக் கான் இந்தியாவுக்கு அவனை வளர்த்த மக்களோடையும் இந்த நாட்டோடையும் திரும்பி ரீகனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்டோரி. கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் ஃபெசிலிட்டியை பில்ட் பண்ணி தருவான். மூவியோட கடைசியில் அமெரிக்கா போகாமல் அவன் இந்தியாவிலேயே ஒர்க் பண்ண முடிவு பண்ணிடுவான். எல்லாரோட ஜென்ரல் டேக்அவே ஆஃப் த மூவி என்னன்னா, இந்தியாவில் பிறந்து ஃபாரினில் படித்த ட்ரெயினான நாசா சயின்டிஸ்ட் இந்தியாவுக்கு திரும்பி சராசரி மக்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அவனோட டேலண்ட்டை பிறந்த நாட்டுக்காக டெடிகேட் பண்ணுறான். பட் என்னோட டேக்அவே என்னன்னா, ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரால் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் ஃபெசிலிட்டி டிசைன் பண்ண முடியுமா? எஸ், ஹீ ஆர் ஷீ ஆக்சுவலி கேன். நான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் நான் பல ஃபீல்டில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். காரோட டர்போ சார்ஜ் டிசைன், எறும்பு மாதிரி மிமிக் பண்ணி தண்ணியில் மிதக்கிற ரோபோட் ஸ்வார்ம்ஸ், மனுஷங்க ஒரு சிட்டியில் எப்படி மூவ் பண்ணுறாங்க பற்றி ரிசர்ச், இது எல்லாத்துக்கான ஃபவுண்டேஷன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் இருக்குது. It is more than just a study about planes, rockets and satellites. இந்த ஏர் ட்ராவல் ஓட ஏஜ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1903. ஒரு சைக்கிள் டிசைன் பண்ணிட்டு இருந்த ரைட் பிரதர்ஸ் நிறைய தோல்விக்கு பிறகு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான பவர்ட் ஃப்ளைட் விட்டாங்க. இட் லாஸ்டட் 12 seconds. பட் அதுக்கு தேவையான மேத்தமேட்டிக்ஸ் பிறந்தது 17th centuryல ஐசக் நியூட்டனும் மற்றவங்களும் கிரியேட் பண்ணது. இதை ஏற்கனவே நீங்கள் +2ல் படிச்சிருப்பீங்க. டிஃப்ரென்ஷியல் இன்டெக்ரல் கேல்குலஸ் 500 வருடத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண இந்த கேல்குலஸ்னால தான் நம்மளால் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியே உருவாக முடிஞ்சிச்சு. நீங்கள் ஏரோஸ்பேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, know that you will be standing on the shoulders of the giants because aerospace industry has a very, very rich history. இன்னைக்கு காசு இருந்தால் யாருனாலும் பறக்கலாம். ஏரில் மட்டும் இல்லை, ஸ்பேஸ்லேயும் கூட. We have reusable rockets that goes to space
comes back and lands on a small strip of space in a ship that floats on a vast sea. கடந்த 20 வருடத்துல ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி வந்து ரேப்பிடா வளர்ந்துட்டு இருக்கு. எர்த்தில் மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி மார்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான பவர்டு ஃப்ளைட்டை வந்து விட்டோம். We can now fly in earth and beyond. இதை எப்படி சாதிக்க முடிஞ்சது? இதுக்கான பதில் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல வந்து இருக்கு. அடுத்து சில வருடத்துல வந்து பறக்கிற டாக்ஸியோ இல்லை ஆட்டோவோ கூட நீங்க கண்டிப்பா வரும். உங்க ஜெனரேஷன் இதை வந்து கண்டிப்பா பார்க்கும். எல்லா ஏரோநாட்டிக்ஸ் கம்பெனிலையும் ஒரு மேஜர் ஷிஃப்ட் வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து நெட் ஜீரோ கார்பன் எமிஷன். as one of the most polluting industry, fossil fuels dependency குறைச்சிட்டு நம்ம ஃபியூச்சர்ல மோஸ்ட் ஏர்பிளைன் வந்து will be electric or hybrid power. Aerospace industry வந்து will be majorly a private undertaking. மோஸ்ட் நாசாலையும் வரும், அதுவும் இல்லாம பிரைவேட் கம்பெனிஸ்ல இருந்தும் வரும். அது நடக்கும் போது நிறைய ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஏரோஸ்பேஸ் ஆண்டர்பிரினர்ஸும் தேவை. ஒரு பிளேன் வந்து பறக்கிறதுக்கு லட்சக்கணக்கான ஸ்பேர் பார்ட்ஸ், லட்சக்கணக்கான என்ஜினியர்ஸ், ஆயிரக்கணக்கான ஸ்மால் ஏரோஸ்பேஸ் சப்ளை செயின் கம்பெனிஸ் தேவை. நம்ம நாட்டில் ஸ்பேஸ் எக்ஸு, ஏர்பஸ்ஸு இல்லை போயிங் மாதிரி கம்பெனிஸ் வந்து உருவாகணும்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிங்க, பிஹெச்டி முடிங்க, பிகம் அன் ஆண்டர்பிரினர். ஃபர்ஸ்ட் வந்து ஏரோநாட்டிக்ஸ்னா என்ன, ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ்னா என்ன, ஏரோஸ்பேஸ்னா என்ன? நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள பறக்கிறதுக்கு பற்றி படிக்கிறது ஏரோநாட்டிக்ஸ். அட்மாஸ்பியருக்கு வெளியே வந்து பறக்கிறத பற்றி படிக்கிறது வந்து ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ். இதை வந்து ரெண்டுமே கலந்து படிக்கிறது தான் வந்து ஏரோஸ்பேஸ். இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஏரோநாட்டிக்ஸ் ப்ளஸ் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ். பொதுவாக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டிகிரிஸ் வந்து மோஸ்ட்லி ஏரோநாட்டிக்கலும் கொஞ்சம் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஏரோநாட்டிக்ஸ் படித்தாலும் பிற்காலத்தில் மாஸ்டர்ஸ் பண்ணும்போது கூட ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் வந்து ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஆகிறதுக்கும் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சேட்டலைட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லா டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், ஃபிசிசிஸ்ட், கெமிஸ்ட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்ட். நீங்கள் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும்னா ஏரோநாட்டிக்கலோ இல்லை ஏரோஸ்பேஸ் படிக்கணுமோ அவசியம் இல்லை. ஆனால் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து ஒரு பெரிய ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. இதுலையே கொஞ்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, கொஞ்சம் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, நிறைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, சம் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் இருக்குது. இதனால் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க மெனி டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து ஒரு காடு மாதிரி, ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு காடு மாதிரி, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து கிளைம்பர்ஸ் மாதிரி, இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் படர்ந்து இருக்கும் கொடிகள் மாதிரி. இதை படித்தவங்க வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக வந்து அடாப்ட் ஆக முடியும். இதுக்கான 2 எக்ஸாம்பிளை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஏர் இல்லை கேஸ் வந்து லிக்விட், இதை வந்து ஃப்ளூயிட்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. இதோட பிஹேவியரை பற்றி படிக்கிறது தான் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஒரு ஆப்ஜெக்டை அடிக்கிற காற்று முன்னாடி வச்சு என்ன ஆகும், ஒரு காற்றை வந்து எப்படி மெனிப்புலேட் பண்ணி எப்படி வந்து பறக்கிறது, இதை பற்றி வந்து படிப்போம். இதை வச்சு நம்மளால் வந்து ஜெட் என்ஜின்ஸ், பிளேட்ஸ் டிசைன் பண்ண முடியும், ஏர்க்ராஃப்ட் ஃப்ரேம் டிசைன் பண்ண முடியும், விண்ட் டர்பைன் பிளேட்ஸ் பண்ண முடியும், ராக்கெட் டிசைனும் பண்ண முடியும். அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸை தான் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து சொல்லித்தரும். பட் லக்கி ஃபார் அஸ், இதே ஃபண்டமெண்டல்ஸ் தான் கார் டிசைன் பண்ணுறதுக்கும், பைப் டிசைன் பண்ணுறதுக்கு, ஃப்ளோட்டிங் ரோபோட்ஸ், அண்டர் வாட்டர் ரோபோட்ஸ், சிட்டி டிசைன் வந்து பண்ணுறது, எப்படி வந்து காற்று அடிக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஹார்ட்டில் பொறுத்துற ஆர்டிஃபிஷியல் வால் டிசைன், உடம்புல பிளட் ஃப்ளோ எப்படி வந்து போகுன்றத பற்றி படிக்கிறது, எல்லாமே வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து சொல்லித்தரும். இதை வச்சு பிளானட்ஸ் பற்றியும் சரி, நட்சத்திரங்கள் பற்றியும் கூட படிக்க முடியும். எங்கெல்லாம் வந்து ஃப்ளூயிட் இன்வால்வ் ஆயிருக்கோ அங்கெல்லாம் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் வந்து சாலிட் மெக்கானிக்ஸ். இது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸோட ஒரு கவுண்டர் பார்ட் மாதிரி. எப்படி வந்து இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் த பிஹேவியர் ஆஃப் த சாலிட்ஸ். ஒரு சாலிடை வந்து எவ்வளோ அமுக்குனா அது வந்து எப்படி மாறும், சாலிட் மெட்டீரியல்ஸை அரேஞ்ச் பண்ணி எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, இதை பற்றின படிப்பு. இதை வச்சு உங்களால் ஏர் ஃப்ரேம் டிசைன்ஸ், சேட்டலைட்ஸ், ஜெட் என்ஜின் பிளேட்ஸ்,
ஒரு ரீஎன்ட்ரி ஆகிற ஸ்பேஸ்ஷிப்ஸ் வந்து thousands ஆஃப் டிகிரி செல்சியஸை வந்து தாங்கி எர்த் சர்ஃபேஸ்க்கு வந்து சேஃபாக ரீச் ஆகிறதுக்கு ஏற்ற டிசைன் பிரின்சிபல்ஸ் வந்து சாலிட் மெக்கானிக்ஸ் வந்து சொல்லித்தரும். அகெயின் அதே ஃபண்டமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களால் வந்து விண்ட் டர்பைன் பிளேட் டிசைன் பண்ணலாம். பிரிட்ஜஸ்ஸு, ரோபோட்ஸு, ஹெல்மெட்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, பைக்ஸு. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் teaches you the fundamentals to actually create many things in the world. The aerospace industry. Aerospace engineering படிச்சா எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம்? கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக. ஆனால் இதுக்கு மேலே உங்களால் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தட் டிசைன் ஏரோஸ்பேஸ் ப்ராடக்ட்ஸ், ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ், எனர்ஜி இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விண்ட் டர்பைன் டிசைனு, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து மாடுலார் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் உங்கள் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஜென்ரேட்டர் அளவுக்கு சைஸில் இருக்கும். அதை பற்றி அதில் இன்வால்வ் ஆன எனர்ஜி இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். என்னோட படித்தவங்க வந்து இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இட் ஸ்பீக்ஸ் டு த அடாப்டபிலிட்டி ஆஃப் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் வந்து தொட்டிருக்கு. சேட்டலைட்ஸ் இல்லாமல் வந்து மொபைல்ஸ் கிடையாது. ஏர்பிளைன்ஸ் இல்லாமல் வந்து எங்கேயுமே வந்து விரைவாக போக முடியாது. A lot of the secrets of the universe has been understood by standing on top of the aerospace industry. எல்லாரும் கேட்பாங்க, ஏன் வந்து நம்ம மூணுக்கு வந்து ரோவர்ஸ் அனுப்புகிறோம், ஆஸ்ட்ரோனட்ஸ் அனுப்புகிறோம், ஏன் வந்து நம்ம இந்த உலகத்தை புரிஞ்சுக்க நினைக்கிறோம்? எஸ், நம்ம வந்து இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறது நினைக்கிறதுக்காக பண்ணுறோம். பட் ஆனால் அதுக்கும் மேலே இந்த ஏரோஸ்பேஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம நாட்டோட எக்கனாமியை வந்து பூஸ்ட் பண்ண முடியும். இட் ஹாஸ் லிஃப்டட் so many people out of poverty, all the while doing very cool things. நீங்க பேபி கூட்டுற பேபி ஃபுட்டு, வீட்டுக்கு மேலே போகிற நீங்கள் சோலார் பேனல்ஸ், which is going to be the future of the energy demand. காதில் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுற டெம்பரேச்சர் தெர்மோமீட்டரு, ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கிளாஸு, சூப்பர் க்ளூ, இது எல்லாமே வந்து ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியோட இனோவேஷன்ஸ். ஸோ when you become an aerospace engineer and when you innovate, you actually can change the world. You can save people from poverty. You can build a nation's economy. ஸோ இந்த செக்ஷனில் ஜென்ரல் கரியர் டிப்ஸ் வந்து பற்றி பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு டிகிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது? ஒரு ஷார்ட்கட் என்னென்னா, நீங்கள் படிக்கிற ஃபீல்டில் எவ்வளோ ஜாப் லிஸ்டிங் இருக்குன்னு பாருங்கள். ஆன்லைன்லேயும் சரி, நியூஸ் பேப்பர்லேயும் சரி. இந்த நியூஸ் இண்டஸ்ட்ரியில் வருட வருமானம் என்ன, எத்தனை கம்பெனிஸ் வந்து இதை பண்ணுறாங்க, எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணுறாங்க, இதை தோராயமாக யோசிச்சாலே ஒரு ஃபீல்டோட நிலைமை என்னன்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால பேச்சுலர்ஸ் ஜாயின் பண்ணும்போதே பிஹெச்டி முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் நல்ல காலேஜில் படித்தா பிஹெச்டி வந்து டைரெக்டாக பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் இல்லாமையே போய் வந்து அவங்களால படிக்க முடியும். ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் யூ கேன் பி அன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். மாஸ்டர்ஸ் படிச்சிங்கன்னா யூ கேன் பி அ ஸ்பெஷலிஸ்ட். எது படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து லாங் டேர்ம்ஸ் வந்து கோல்ஸ் வச்சுக்கோங்க. பிகாஸ் யூ கேன் பீட் அ வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் இன் அ வெரி கம்பெட்டிட்டிவ் ஏரியா இஃப் ஒன்லி யூ ஆக்சுவலி பிளான் வெல். ஸோ how do we plan for higher studies? இந்தியாவில் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கணும்னா யூ ஹாவ் டு ஆக்சுவலி ப்ரிப்பேர் ஃபார் கேட் எக்ஸாம். லைக்லி வந்து நீங்கள் 3rd year ஆஃப் காலேஜ்லேருந்தே ஆரம்பிக்கணும். ஃபாரினில் படிக்கணும்னா நீங்கள் வந்து ஜிஆர்இ எக்ஸாம்ஸ் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வந்து கேட்பாங்க. எந்த நாட்டில் வந்து எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு ஜெர்மனியில் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கிட்டா மட்டுமே போதும். அந்த லிவிங் எக்ஸ்பென்சஸ் கூட நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். இதே மாதிரி பிஹெச்டி படிக்கிறதுக்கும் இந்தியாலையும் சரி ஃபாரின்லேயும் சரி மோஸ்ட்லி உங்கள் டியூஷன் ஃபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப்லேயே கவர் ஆகிடும். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஃபால்ட்டாகவே கிடைக்கும். பிஹெச்டி கிடைச்சிட்டாலே உங்களுக்கு வந்து மாத செலவுக்கும் சரி லட்சக்கணக்கான ரூபா கொடுத்து ஸ்காலர்ஷிப், உங்கள் ஃபீஸு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதில் கவர் ஆகிடும். பிஹெச்டி படிக்கிறது வந்து முன்ன மாதிரி கிடையாது. இப்போலாம் வந்து ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து அதுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லை, மோஸ்ட் ஃபாரின் காலேஜில் 80% மார்க் இருந்தாலே வந்து போதும்.
ஸோ இதை வந்து டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட். ஸோ எல்லா கிராஜுவேட்ஸ்க்கும் இருக்கிற ரெக்ரெட் என்னென்னா வந்து தப்பான காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டுருமோ. நீங்கள் வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ டூ அ வெரி வெரி தரோ ரிசர்ச். காலேஜ் வந்து செலக்ட் பண்ணும்போது கவுண்ட் த நம்பர் ஆஃப் ப்ரொஃபஸர்ஸ் வித் பிஹெச்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேருக்குங்க இருக்காங்க. ஒரு காலேஜோட ரிசர்ச் ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருக்குது, அதாவது ரிசர்ச்க்காக வந்து அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து ரிசர்ச் கிராண்ட்ஸ் இருக்கா, அவங்களோட இன்டர்நேஷ்னல் அகடமிக் பப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கான கோர்ஸ் மெட்டீரியல்ஸ்க்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்ககிட்ட இருக்கா, இதெல்லாம் வந்து பாருங்கள். இதுக்கு மேலே ஸ்டூடெண்ட் டெமோகிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ஜெண்டர் பேலன்ஸு, நிறையா மொழி பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட படிக்கிறது, நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். காலேஜ் கல்ச்சர், காலேஜில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு சொல்லித்தராங்க, அவங்களோட ரிசர்ச் பேஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எஜுகேஷன் வந்து இருக்கா, ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்பை பற்றி அவங்க டெசிஷன் எடுக்கும்போது இஸ் இட் டெமோக்ராட்டிக், உங்கள் ஃப்ரீடம் ஆஃப் லைஃப், தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன் உங்கள் காலேஜ் லைஃப்பில் எப்படி இருக்குது, அகடமிக் லைஃப் இல்லாமல் உங்களோட நான் அகடமிக் லைஃப் வந்து கேம்பஸில் எப்படி இருக்குது. இது மோர் ஆஃப் தீஸ் திங்ஸ் தட் யூ கேன் டிக், the more it will be actually better, that you will actually have a very good college life. So I want to actually leave with my final thoughts. ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்கணும்னா இன்டர்நெட்டில் வந்து படிக்கிறதையோ இல்லை வந்து பார்க்குறதையோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்பிடாதீங்க. பெஸ்ட் வேட்டு வந்து காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு, கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்ககிட்ட வந்து பேசுங்க. கேம்பஸை நீங்கள் டைரெக்டாக நீங்களே போய் பாருங்கள். மென்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் வந்து 10 பேர்கிட்ட கேளுங்க, யாராவது ஒருத்தராவது அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணுறது, கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது, இது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு நான் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து தெரியும். யாராவது ஒருத்தவங்க வந்து மென்டராக செலக்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். இது இல்லாமல் ஆல்வேஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச். நீங்களே வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு சின்ன இன்ஃபர்மேஷனையும் வந்து கலெக்ட் பண்ணி ரொம்ப தரவான ரிசர்ச் பண்ணி டெசிஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் அஜய் குமார். ரொம்ப எளிமையான சிறப்பான உரை. ஏன்னா வந்து ஒரு பொதுவாகவே வந்து ஒரு டாக்டரல் ரிசர்ச் பண்றவர் இல்லை ஒரு சயின்டிஸ்டா இருக்கக்கூடியவர்னால ஒரு எல்டர்லி பர்சன் அப்படி ஒரு ஃபிகர் தான் மைண்ட்ல இருக்கும். ஒரு யங்ஸ்டர் வந்து நீங்க உங்களோட அனுபவத்துல நீங்க எப்படி அந்த பயணத்தை வந்து நீங்க வந்து மேற்கொண்டீங்க அப்படின்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அது சொல்லும்போது ஒரு கேம்பஸ் எப்படி செலக்ட் பண்றோம், எப்படி ஒரு மென்டரை வந்து எப்படி சூஸ் பண்றது, ஸ்காலர்ஷிப் என்னெல்லாம் இருக்கு, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க ரொம்ப சிறப்பா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நிச்சயமா நீங்க கொடுத்த அந்த ஸ்லைட்ஸ்லாம் வந்து பின்னாடி வந்து எங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்குன்றதுனால பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஷுட் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். அதுதான் எங்களோட விருப்பம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது அடுத்த பேச்சாளருக்கு செல்லலாம். விஞ்ஞானி வளர்மதி அவர்கள். நம்மளுடைய இஸ்ரோன்றது வந்து பிரைட் ஆஃப் இந்தியா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் துணை இயக்குனர் இவர். பெங்களூரில் உள்ள இஸ்ரோவின் UR சேட்டலைட் சென்டரின் துணை இயக்குனராக மிக சிறப்பாக பணிகளை முன்னெடுத்தவர். சென்னை பல்கலையிலும் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் BE முடித்துவிட்டு 1984 இஸ்ரோவில் சேர்ந்தவர். அதுல சேர்ந்த நாள்ல இருந்து அவர் மிக முக்கியமான திட்டங்கள்ல வந்து அவர் பங்கு வகித்திருக்கிறார். IRS-1A ஸ்பேஸ் கிராஃப்ட் வடிவமைப்பு தொடங்கி பல முக்கியமான திட்டங்கள்ல இருந்திருக்காரு. அதே போல வந்து இந்திய இஸ்ரோவுடைய வெரி இம்பார்ட்டன்ட் 3 சேட்டலைட்ஸ் வந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட், ஆப்டிக்கல் ரிமோட் சென்சிங் சேட்டலைட், மைக்ரோவேவ் ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்துலயுமே வந்து அவர் வந்து முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. RISAT-1 என்று சொல்லப்படக்கூடிய ரடார் இமேஜிங் சேட்டலைட்ல ப்ராஜெக்ட் டைரக்டரா இருந்திருக்காங்க. 2011 இவருடைய சிறப்பான பணிக்கு இஸ்ரோ மெரிட் விருது வழங்கப்பட்டது. 2012 டீம் எக்ஸலன்ஸ் அவார்ட் ஃபார் RISAT என்ற அந்த விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. 2018 வந்து பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தை விட முக்கியம் வந்து அறிவியல், மனிதவியல் மற்றும் மாணவர்களின் நலத்திட்டங்களுக்காக தமிழக அரசுடன் இணைந்து அவர் ஆற்றிய பணிகளுக்காக டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த வகையில் வந்து நம்ம திருமதி வளர்மதி அவர்கள் இன்று நம்மிடையே இருப்பது நமக்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய வரம் என்றே சொல்ல வேண்டும். அம்மா, நீங்க பேசி தொடங்கலாம்.
Thank you, ma'am, Suchitra. Good evening to all, my dear students, parents, and other participants, and my co-guest. All of you, my real warm welcome for this program. First of all, I congratulate that 12th standard students who passed out successfully their school education, and now they are ready to take up their professional course. Actually, இந்த உயர்வுக்கு உயர்கல்வி இந்த ப்ரோக்ராம் I think எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் every day they are getting enlightened with very good information on various topics. So இதுக்காக really I am thankful to Hindu Tamil Disai and also the Amrita School of Engineering College. And also my personal sincere thanks to Mr. Venkata Subramaniam, Mr. Vadivelu, and all other organizers. See, first of all, the 12th standard student, those who have completed successfully, they will be very much anxious to know what is engineering stream, what are the different branches we have, why we should study. நிறைய தாட்ஸ் இருக்கும், பட் இன்னைக்கு வந்து we are going to deal on aerospace and aeronautical. இந்த ஸ்ட்ரீம்ல வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வாட் எவர் ஐ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் மை காலேஜ், ஃப்ரம் மை ப்ரொஃபஷன், ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். Before going into the topic, some details, my personal details I wanted to share with you. See, in 1975, when நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணும்போது, அஃப்கோர்ஸ் அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு டோட்டலாக 5 years கோர்ஸ், இட் இஸ் நாட் 4 years கோர்ஸ். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து அப்போ வந்து வெரி லிமிட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ். So people from rural areas mainly, majority of the people, they used to go to city colleges. So எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, when we got admission in BE degree, ஒரு பக்கம் வந்து சந்தோஷம், BE டிகிரி கிடைச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷம். அதே சமயத்துல we have to leave the house. இட்ஸ் வெரி 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 அந்த சமயத்துல ஷெல்லிங் என்னன்னு கேட்டா, அம்மா அப்பாவை விட்டுட்டு போறோம், வீட்டை விட்டுட்டு போறோம், ஹாஸ்டல் போகணும், ஹாஸ்டல்ல சாப்பாடு எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட், ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்காது மைண்டு, கொஞ்சம் ஹோம் சிக் இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ வித் அவர் லக்கேஜ், இன்ஃபேக்ட் ஐ டிராவல்டு ஃப்ரம் மை நேட்டிவ் அரியலூர் டு கோயம்புத்தூர். It was that time 7 or 8 hours journey, first time in my life, long journey. So Coimbatore GCT college la join பண்ண உடனே you will have different environment, very big campus. ஸ்கூல்ல இருந்து போறவங்க பாத்தீங்கன்னா பெரிய கேம்பஸா இருக்கும், எந்த ரோடு எங்க போகுதுன்னு தெரியாது. We will not know the building details. With the colors only we can identify the building. நிறைய பரிச்சயமாகாத முகங்கள், நிறைய இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு வந்த ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த என்வைரன்மெண்ட்ல நம்ம செட்டில் ஆகி அதுக்கப்புறம் we have to start our education. within 1 or 2 months எல்லாருக்கும் கொஞ்சம் அது யூஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த சமயத்துல 5 years கோர்ஸ்ங்கும் போது we were not given branch at the time of joining the college. ஸோ என்ன பண்ணுவாங்க, அப்ப இருந்த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் 2 years, அதாவது ஃபர்ஸ்ட் அப்பதான் செமஸ்டர் சிஸ்டமே வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 years we have 4 semesters. ஸோ இந்த 4 semesters மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணி at the end of second year நாங்க வந்து we have to apply for want of branches. என்னென்ன வேணுங்கிறத விருப்ப அந்த பத்திரத்துல வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம்
based on our merit, based on so many things and all, they will decide the branches. So most of the students என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் தேவையான பிரான்ச்சஸ் கிடைச்சிரும். பட் நாங்க படிக்கும்போது அங்க ஒன்லி கோர் பிரான்ச்சஸ் ஒன்லி வேர் தேர். தட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில். ஸோ அப்போ இருந்த காலேஜஸ்ல என்ன பண்ணுவாங்க, வேற ஏதாவது பிரான்ச்சஸ் வேணும்னா தே வில் கெட் ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் காலேஜஸ் at the end of at the beginning of third year. So this is the way. Now for 1975 we had a selection of branches, but அந்த பிரான்ச் செலக்ட் பண்ணும்போது ஆக்சுவலா உங்களுக்கு நம்மளுக்கு வந்து கைடன்ஸ் ப்ராப்பரா கிடைக்காது, in-depth information கிடைக்காது. Most of the guidance we used to get from our seniors, professors, otherwise well-wishers, friends. சில ஃபேமிலியில படிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலம் சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் ஸ்டில் வி குட் ஃபிக்ஸ் அவர் சாய்ஸ் அண்ட் செலக்ட் த பிரான்ச் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட். சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. பட் டுடே ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கு. தே ஹாவ் ரைட் டு கிளாரிஃபை த டவுட்ஸ். தே கேன் கிளாரிஃபை வித் இன்டர்நெட், with well wishers. There are so many avenues for them. So one way it is very good. So anyhow, once again I am congratulating the students, and we will start the presentation for our today's topic. Can we have a presentation material? I have shared that PPT. Yeah. So today, in another 10 or 15 minutes, whatever I am going to speak with you covers under these topics. We will start with some introduction, and just I will touch upon what is aeronautics and aerospace engineering. Being an ISRO employee, I wanted to tell or share my experience or the great work what people are doing. And not only ISRO, I would like to cover what is being done in other industries, and what is waiting with respect to our future in this particular domain, and followed by conclusion. So, as I have told you earlier, ஒரு காலத்துல starting mainly only 3 branches were there. அதாவது மெக்கானிக்கல், சிவில், electrical and electronics are generally called core branches. Okay, all other branches today, what are the branches you are having, all have been derived from these core branches only. இன்னைக்கு பார்த்தா we are having various branches, more than some 25, 30, 32, something like that, in various colleges. Earlier and all only limited, some 8 or 10 colleges we used to have. Now various colleges. So definitely you will be under a dilemma, which branch we have to select, and which college we have to select. Okay, let me see what best I can help you in giving the guidance. Now, Mr. Ajay Kumar has covered some of the topics in the past, I mean the previous lecture. Still I will touch upon some of the points in detail. See, now today we are going to talk about that aeronautical and aerospace engineering. இப்ப நம்ம எர்த் இருக்கு இல்லைங்களா, எர்த்ல if you see எர்த்தோட லேயர்ஸ் மேல பாத்தீங்கன்னா, from earth top 10 kilometers above the earth surface we call it as troposphere. அதுக்கு மேல வந்து stratosphere, then mesosphere, thermosphere and exosphere. நான் எதுக்கு இது பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பீப்புள் தே வில் டிசைன் த சிஸ்டம்ஸ் விச் ஸ்டே இன்சைட் த அட்மாஸ்பியர். ஓகே, இந்த ஏரோப்ளேன் இருக்கு இல்லைங்களா. அடுத்தது ஏரோஸ்பேஸ் பீப்புள் தே டிசைன் த கிராஃப்ட்ஸ் விச் ஆர் outside the atmosphere, that is in the outer space.
இப்ப இந்த ட்ரோபாஸ்பியர்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் 10 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் லேயர் வந்து கோஸ் அப் டு 50 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் லேயர் கோஸ் அப் டு 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர்ல இருந்து யுவர் ஸ்பேஸ் ஸ்டார்ட்ஸ். So when we talk about aeronautical and aerospace design, the different layers play an important role in selecting the material, in selecting the some of the constraints, whatever is applicable to this particular layer. So there are, so for example, in a simple termல நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில லேயர்ஸ்ல வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கும், மேல போக போக ஆக்சிஜன் கண்டென்ட் குறைவா இருக்கும். சில லேயர்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும், சில லேயர்ஸ் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங், டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு லேயருடைய ப்ராப்பர்ட்டியை வச்சு பீப்புள் வில் கைட் யூ ஹவு டு டிசைன் ஏ சிஸ்டம். Nearer to atmosphere is that aeronautical design, aircraft and other things comes into that, and aerospace, which is working in space. So these two are the main branches what we are going to see further. Now, whatever I have told, I will put it in simple form. These course, that aeronautics and aerospace, they train an engineer in designing, construction, analysis, and testing of, it can be commercial one, it can be military aircrafts or missiles, rockets and spacecraft. இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அதை படிச்சு முடிக்கும்போது யூ வில் கம் டு நோ, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லா டேர்ம்ஸும். யூ வில் கம் டு நோ வாட் இஸ் ஏரோடைனமிக்ஸ், வாட் இஸ் ப்ரொபல்ஷன், வாட் இஸ் ஏவியானிக்ஸ், what is material science, structural analysis, manufacturing techniques. There are so many varieties are attached with this particular engineering course. In fact, mechanical branch is the core branch. From mechanical, the aeronautics branch is more or less same, but with some extra subjects of aircraft design and related topics. And the same way aerospace is more or less mechanical engineering, but it differs with some subjects on spacecraft design, like space probe design, launch vehicle design. All those things come under aerospace. Now, so just now we saw design. What do you mean by design? See, for example, ஒரு ஸ்பேஸ்கிராஃப்ட பிட் பீசஸா இருக்கும், சின்ன சப்சிஸ்டம்ஸா இருக்கும். அந்த எல்லா பீசஸ் ஆர் சப்சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி, இட் இஸ் கால்டு லே அவுட். தென் அந்த அரேஞ்ச் பண்ண பேனல்ஸை ஒன்னா கொண்டு வந்து ஒரு உருவம், ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும். அதான் கால்டு ஸ்ட்ரக்சரல் டிசைன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் இது ஏர்கிராஃப்ட், ஏர்கிராஃப்டை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இட் ஹாஸ் காட் காக்பிட், it has got passenger accommodation area, it has got varieties of facilities inside the aircraft. In addition, it has got wings. See, it's a very big system. In the full system, you have to keep it in mind, and full கட்டமைப்பையும் வந்து டிசைன் பண்ணி அது என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம மீட் பண்ணணும். ஸோ these engineers are specialized to do this particular work. Number two, so it's not only doing that structure, நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபர்தரா we have to optimize the structure. So we have to go for a lightweight structure அப்படின்னு சொன்னா, number three, for that என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ப்ராசஸ் குவாலிஃபிகேஷன் பண்ணணும். So and during the process qualifications, what are the care we have to take? So it is number three. Now, number four, one part of that aircraft design is engine design. It is one sub topic, very intensive topic. So, அது எப்படி இன்ஜின்னா அதனுடைய பேராமீட்டர்ஸ் என்ன, எப்படி டிசைன் பண்றது,
how to achieve the best performance out of that engine, all those things comes under that. Now, number 5, propulsion. Propulsion, today we are all familiar with petrol price, diesel price. We are all very much familiar. It is a common fuel available for human beings. Now, when we talk about aircraft, when we talk about spacecraft, launch vehicle, எதுவா இருந்தாலும் there are என்ன சொல்றது specific fuel available for each system. So like solid propellant, liquid propellant, cryo. Then we go for that kerosene type, aviation kerosene for aircraft. Even helicopter uses some fuel. So இதுவே ஒரு பெரிய சாப்டர் பாருங்க. இந்த fuel வந்து என்ன மாதிரி fuels, what is the efficiency we will get, how to get the efficiency, what type of engine we have to use, how to match both engine and fuel. So இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கிறது வந்து propulsion. So the aeronautics and aerospace engineering graduates will have some knowledge on that. Now, number 6, when you the aircraft or launch vehicle or spacecraft or any craft in space or air, அதை வந்து நம்ம கைட் பண்ணணும். So suppose aircraft, it has to land at one place, means it has to be guided by navigation, and accordingly it has to be controlled. So இந்த particular topic people will be expert in that. Now, aerodynamics, number 7. Aerodynamics அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நீங்க விஷுவலைஸ் பண்ண முடியாது. Once when you come in the field only, you will appreciate what is the importance, why we should do it, and if you don't do it, what is the repercussion. இதெல்லாம் வந்து அந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். So aerodynamics means, imagine our launch vehicle, very heavy tall launch vehicle is taking off. மேல போகும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் ஃபர்தர் ஆஃப்டர்வர்ட்ஸ். போகும்போது இந்த ட்ரெஜெக்டரியில பார்த்தீங்கன்னா, ஓவர் த ட்ராவல் த ஏர் இன்டர்ஃபரன்ஸ் வித் தட் சாலிட் பார்ட் ஆஃப் தட் ஸ்ட்ரக்சர், நோ how it will react, what will happen to that structure, whether it can withstand. அப்போ டிசைன்ல நம்ம என்ன மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் we have to account for, இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் ஏரோடைனமிக்ஸ். And of course, number 8, spacecraft. Spacecraft also, it's a big system. It is also having structure. உள்ளார சின்ன சின்ன ஐட்டம்ஸ், பவர், ஐ மீன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், சென்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்றது, இது அகாமடேட் பண்றது, தீஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் ஏவியானிக்ஸ், ஐ மீன் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் engineering students work. Now, number 9, some of the things Mr. Ajay has touched upon, this orbital dynamics and control dynamics. For example, when you move in space, what is the reference for you? How you will define the reference for the rocket or spacecraft? There are so many mathematical forms in that. In that also, these people will become expert. And control dynamics, we have நம்ம என்ன பண்ணணும், பிளாட்ஃபார்ம்னா ஏர்கிராஃப்டோ ஸ்பேஸ்கிராஃப்டோ launch vehicle போகும்போது we have to see whether it is the stability is properly maintained. So for that we use one control dynamics algorithms. Using proper sensor and actuators, we control the total system. Number 11, if you see, thermodynamic. Thermodynamic means thermo. It is interaction of heat on the solid body or liquid or gas. What will be the effect? So அதனால என்ன changes will happen in the design, that ultimately the total systemல என்ன effect இருக்கு, இதெல்லாம் பத்தி படிக்கிறது thermodynamics. Number 12, trajectory design. So trajectory design for launch vehicle எடுத்துட்டீங்கன்னா, so we have to keep the spacecraft in the particular orbit, in the particular coordinate at particular time. So அதை வச்சு how the trajectory will look like ங்கிறத pre-plan பண்ணி, they will integrate it with the launch vehicle and they will see to that it has been properly executed. And number 13, subject means some subjects related to launch vehicle design, propellant and your engine. There are so many things, aviation, அதெல்லாம் பத்தி படிக்கிறது. But olden days people used to go for drafting to draw the
sketches or drawings ella. Ipo now we have got computer aided design software. So using that, you can go for varieties of drawings which will be used for mechanical purpose. So now in the slide la enna sonnanu kettingna, when you come out of aerodynamics or aerospace engineering, aeronautics or and aerospace engineering முடிச்சிட்டு வரும்போது, the students will have knowledge on that, and depends upon the projects or depends upon their interest, they can be expert in any one of the field. Now let me touch upon some of the activities on aerospace in ISRO and launch vehicle. See, இப்போ ISRO எடுத்துட்டீங்கன்னா, we have got varieties of launch vehicles, that is SLV, ASLV. So the actually what happened is the 40 kg lift பண்ணோம், 150 kg lift பண்ணோம். PSLV will go to 1860 kg. GSLV will go to around 2.2 ton. இது வந்து 4 ton. So varieties of launch vehicles. And of course, spacecraft ways pathina, we have got low Earth orbit spacecraft, that is for remote sensing and communication satellite in geostationary orbit, interplanetary mission. We have sent mission to Moon and Mars. We have got navigational satellites, and the Gaganyaan program is coming up. Now, in this I will take only aerospace and aeronautics related things which are applicable to launch vehicle and spacecraft. To start with the launch vehicle, see the photograph. Generally enna பண்ணுவாங்க, whenever launch is happening, in the particular image பார்த்த உடனே நம்ம எல்லாரும் கை தட்டுவோம். We used to be very happy. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். We can see news in TV, media, newspaper, everywhere. But it's a system. So total system success வந்து many disciplines, அதாவது engineering disciplines, they contribute. The experts from different disciplines, they contribute, and finally we achieve this success. Now what I am going to tell about this is, that is in the particular success, the aerospace and aeronautics engineers oda role என்னங்கிறது மட்டும் இதுல நம்ம பார்க்க போறோம். Even though it has got power system, it has got communication systems, sensors, there are so many things are there, but still I am going to touch upon the topics which are relevant to us today. See, now launch vehicle வந்து some of the parts, those who are not very familiar னு வச்சுக்கோங்களேன், இப்போ இது வந்து one of the stages of our launch vehicle, PSLV, and this is cryo engine looks like. You see the complexity. What it has inside cryo engine. இப்போ இது வந்து இந்த டாப் கோன்ல இருக்கிறது, it's called a heat shield. The spacecraft used to be like that. Once if they close the heat shield, it will look like this, whatever you are seeing. And I have told you about that the aerodynamics, that is the effect on air during that vehicle trajectory. That time, how to evaluate the performance of the vehicle. So they have got a wind tunnel facility. It is in Trivandrum. So these are some of the, this one I want to bring it to your notice. You see the complexity involved in all the systems. Now, see, we are seeing finally one big structure. In the structure, you see, it has got 1,000 cogs. See, for one simple example, you take a pen or a ballpoint pen, and the ballpoint pen, suppose if you open and see, you may see some components, some 4 or 5 sub components. That is, one may be refill, another one may be some spring, another one may be the top switch, something like that, and in between some connector. For the maximum, some 5 numbers may be there. But this launch vehicle has got 1,000 components, starting from bolt, nut, and power system, control system, sensors, propulsion systems. I don't know how to tell. See, all these systems, small components. First of all, chinna component level people should design it
and they have to qualify it, and எல்லா காம்பனன்ட்ஸையும் ஒன்னா இன்டெகிரேட் பண்ணி they have to look for reliable vehicle, they have to look for its stiffness, there are so many parameters. So இதெல்லாம் முடிச்சுதான் the particular vehicle is standing here. You know the work involved behind this and the contribution from the aerospace structures people. Now number two, if you see the structures people, they will do the total design, analysis, testing, and they have to qualify, and they have to use various software tools our design பண்றதுக்கோ சிமுலேஷன் பண்றதுக்கோ. if anything fails, ஏன் ஃபெயில் ஆனது அப்படிங்கறது அந்த சாஃப்ட்வேர் மூலம் கண்டுபிடிக்கணும். then they have to integrate. the integrate பண்ணும்போது there is one term called load distribution. how the load is getting distributed in vertical direction, in horizontal direction, when you handle it, எல்லாத்துக்கும் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, அல்காரிதம் இருக்கு. பீப்புள் ஷுட் ஹேவ் சம்திங் இன் தேர் மைண்ட், குவிக்லி ரியாக்ட், அண்டர்ஸ்டாண்ட், அனலைஸ், அதை ரெக்டிஃபை பண்ணணும். நான் இவ்வளோலாம் பண்ணிட்டு வெதர் வி ஹவ் டன் ஆர் நாட்டுங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் ஃபெசிலிட்டிக்கு போவோம். டெஸ்ட் ஃபெசிலிட்டினா ஸ்டாட்டிக்கா இருக்கும் போதோ when the vehicle is ready to take off, dynamic test பண்ணணும், வைப்ரேஷன் டெஸ்ட் பண்ணணும், அக்கோஸ்டிக் டெஸ்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணி அதை குவாலிஃபை பண்ணணும். then propulsion design, I have told you solid propellant, liquid propellant, cryo, there are varieties of propellants. அதை வந்து என்ன பண்ணணும், எந்த காம்பினேஷன், எந்த மிஷனுக்கு எப்படி யூஸ் பண்றது. ஸோ it is a propulsion design, it's one big vast area. then thermal design, ஸோ இந்த எந்த ஆல்டிடியூடுக்கு வந்து இந்த லான்ச் வெஹிக்கிள் இஸ் பீயிங் சென்ட், அந்த ஆல்டிடியூட் ப்ராப்பர்ட்டி என்ன, அங்க தெர்மல் டிசைன் எப்படி இருக்கும், எந்த டைத்துக்கு லான்ச் பண்ண போறோம், வாட் இஸ் த சன் லோடு, இதெல்லாம் அந்த லோட் வந்து எப்படி வெஹிக்கிள்ல ரியாக்ட் பண்ணும், இதெல்லாம் பத்தி படிக்கிறது தெர்மல் டிசைன். இதுக்கும் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் நோ தே வில் கான்ட்ரிபியூட் இன் ரியலைசிங் த சிஸ்டம். தென் ப்ரொஜெக்டரி டிசைன், navigation and guidance. So finally, you know in the total system of launch vehicle realization how much contribution is made by aerospace and aeronautics engineers. Now here you see the launch is taking place, and you may be seeing this in TV. In the TV it will tell that the first stage separation, second stage separation. It is nice to watch in TV, romba nalla irukum, but the effort which has gone in that for perfect execution, no, it's a great thing. That is a thing you should appreciate, how much people have put effort and their knowledge, hard work to achieve this. People should appreciate it. Now quick நான் சொல்லிடுறேன். suppose if at the time of lift off என்ன ஆகும், உங்களுக்கு சடனா the core engine that also will fire, and simultaneously the boosters also will fire. அப்ப என்ன பண்ணணும், how to manage a mission, the experts from aerodynamics comes into picture. Now vehicle has to clear the launch pad without any problem. அங்கேயும் வந்து aerodynamics people, they are coming into picture. So during the trajectory, whatever I have told, no, there the vehicle should not be deformed, வளையக்கூடாது, விரிசல் விடக்கூடாது. There also their role comes into picture. Now for what the vehicle is launched, அது கரெக்டா நடந்துதா, till that time the integrity was maintained அப்படிங்கறத டிசைன் பண்றது aerodynamics people. So the pressure distribution and drag estimation, everything will be controlled by the pressure distribution, drag estimation will be part of the design parameters. Now in the same way, now some of the important terms only I mean informing you. There are so many hard works or so many intensive works behind this, that acoustic characterization, aerodynamic heating, load estimation, the heat shield particular type it has to deploy, and it has to inject further that satellite injection operation to take place, and all these things to be evaluated at internal facilities. And once the trajectory is achieved, known, then they will see whether the performance is okay or not. During that time, what was the stability? There are so many things and the scope for aerodynamics and aerospace engineers in this particular area. Now we'll go to next quickly, satellite. Whatever I have spoken,
on vehicle, I mean launch vehicle, all are applicable for satellite also. Now the center portion, what you are seeing is, it is nothing but the structure. This only holds the total, the sub-components of the whole spacecraft, and it maintains the integrity. And the one what you are seeing is battery, this is that tank, and this is some electronic packages. Even electronic packages are designed with utmost care with respect to thermal, with respect to static and dynamic tests. There are so many parameters are there. You see the sensors. This is nothing but the camera which the satellite carries to take the photograph. And finally, all are put on the panels, and the panel has to be designed properly. நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ஒரு சிஸ்டம் ஒன்று உடையக்கூடாது, கேப் இருக்கணும், ப்ராப்பரா பிளேஸ் பண்ணணும். There should not be any heat interference. There should not be any electrical interference. There are so many cares to be taken. And finally, the spacecraft will come to this level, assembled spacecraft, and in space you will see the deployed configuration. Now here, quickly I'll go through that. See, to start with, inga undu aerospace and aeronautical engineers, mostly they will do the design of this structure here. I mean, then navigation, whatever we spoke for launch vehicle. To start with that, they have to see the satellite oda mission requirements enna, what is its application. Suppose if it has to take a photograph, what type of sensor they are using, and the sensor வந்து pointing accuracy ப்ராப்பரா இருக்கணும்னா you have to have a light weight structure, and you should be in a position to maneuvering it also. And எந்த ஆர்பிட் கொண்டு போறோம், எந்த ஆல்டிடியூட்ல வைக்க போறோம், what is the size of the spacecraft, whether it is for geo purpose, or whether it is for experimental purpose, nano satellite, or whether it is sometimes we go for 6-ton satellites also, and what type of launch vehicle we are going to use it for launching the spacecraft. So these are the parameters these aerospace engineers will keep it in mind while designing the structure, thermal, particular orbit, what type of thermal management we have to do, how to see. In space, the spacecraft will see sun for some time it will not see the sun. So we call it as sunlit period, eclipse period. The eclipse period la enna total ella system cool aidum. Sunlit period la it will become very hot. So the thermal management means the eclipse phase la automatica it should put on the heaters and maintain the temperature for the electronic system to work. And the sunlit டைத்துல வந்து it has to put off the heater. So one type of thermal management, இதை வந்து not by operation, by design they have to do. How many heaters we need, what is the sun load expected in that particular orbit எல்லாம். Number 3, even for satellite also we have got a propellant system, and how to configure the system, and how to realize the system, and finally the satellite, how to integrate it. There also even micro level people should look for accuracy. Then number 5, launch vehicle interface பண்றது, and control and dynamics in orbit. All these things are part of aerospace engineers responsibility. Both in launch vehicle and spacecraft we are not allowed to do any mistake. ஒரு சின்ன mistake இருந்தா கூட we will have the repercussion is very high. So we should be very careful. Now nowadays the 3D printing technologies are in use. For small satellites we use this technology for design, and we have got enough appropriate softwares to do all those things. So this is something about satellite background where aerospace and mechanical engineers will play the role. Now you may ask, madam, what is the challenge involved in designing the interplanetary missions as far as aerospace engineers are concerned? You can see some important points I have brought out. See what happened since we have to travel a long distance, the mass optimization for the structure. We cannot send 8-ton satellite or 10-ton satellite or something like that. We have to do mass optimization. And during the travel, it has got temperature gradient. So the temperature gradient, how to handle it, that also people should understand and work out in design. Number 3, it should have minimum thermoelastic deformation of structure while during its journey. And then
we are supposed to select a low outgassing materials. Each and everyone will go for iterations, review, and optimization. Finally, only we can achieve this, and we know that mom is 100% successful. Still, it is orbiting the planet. Now, next we will go to. So I have spoken about launch vehicle and satellites. Definitely you will appreciate how much work is being contributed in this area, aerospace and aeronautics people. And the same thing is extended to aircrafts and helicopters, other area of, the domain, the particular engineers, they have got large scope to contribute in this area also. See, for example, every modern aircraft is built for a specific purpose. Sometimes it may use different altitudes, and sometimes the speeds may be different. Some airplanes will carry more people, less people. So there are some may go at very high speed. Some may have the luxury having multiple internal architecture may be different. So, for example, if a jet fighter now it is used for defense purpose, it has got its own purpose. Passenger airplanes, the design will be different. So, இங்க இருக்க ஒரு job opportunity எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, we can go for designing propulsion systems, aircraft design, and the aerodynamic performance of construction and selection of aircraft materials. There also the materials in all areas they are playing an important role, and they can do pre-flight inspections and monitor system failure, and we can manage the repair works also, and we have to maintain the total spacecraft. This also background work the aerospace and aeronautics people will do it. So this is in the area of aircraft and helicopter. Now all are familiar with the space shuttle, lander, rover. Recently the lander and rover, so many countries have ventured there. Also they are operating helicopter in Mars. It's easy to hear and appreciate, but you should know what technology is involved in that, what is needed for that, how we have to equip ourselves. Now, so in future, in space shuttle and lander and rover will take its place. And now, so far, people have listened. Some few areas where aerospace and aeronautical engineers will play a role, I have brought it out. Whatever subjects you are selecting, the students know they are free to discuss with so many people. Still, you try to get the hands-on experience from the people, those who are working in this particular field. But I would like to tell the students, you see, whatever subjects you are selecting, you should have passion to study. Don't study with compulsion. You should like it, whether it is good or not, whether it is initially it may look like very complex, but after some time you will get used to it. And number two, adaptability to the environment. Suppose with Tamil medium school people, English medium college, engineering college, professional colleges, mostly the medium is English. So you have to adapt to the environment. You should have bold enough to understand, ask questions. இதுக்கெல்லாம் இது மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டல் ஆகும்போது you should imagine, think of your goal. Number 3, எதுக்காக படிக்க வந்திருக்கோம், we should achieve it, we can do it, like that we should remember your goal. Number 4, ப்ரொஃபஷனல் காலேஜ்ல ஸ்கூல் மாதிரி ஃபாலோ அப் இருக்காது. நீங்க தான் படிக்கணும், நீங்க தான் லைப்ரரி போகணும், நீங்க தான் ரெஃபர் பண்ணணும், யூ ஹாவ் டு டூ த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணணும். பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நம்பர் 5, fundamentals to be understood clearly. See, this is very important, whether you are studying aerospace or aeronautics or power, the fundamentals. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, as Mr. Ajay Kumar told, the fundamentals clear இருந்ததுன்னா, it need not be only in space, it need not be only in aircraft design, it need not be only in defense area. எங்க வேணாலும் the fundamentals யூஸ் பண்ணி, basic principle use பண்ணி, you can achieve many things. Different varieties of jobs can be taken up, it can be, innovations can happen. And number 6, so இதெல்லாம் பண்ணணும்னா you should put hard work and repeated I have to practice. Number 7, சப்போஸ் தனியா படிக்கும்போது உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் புரியலன்னு வச்சுக்கோங்க, you go with as a team.
டீம் ஸ்டடியா வச்சுட்டு இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய திங்கிங்கை பொறுத்து யூ வில் கெட் immediate solution or you will understand nicely. Number 8, browse the internet, use internet to clarify your doubts. Number 9, communication skill, both verbal and written, both should be very strong. You develop it. It is not difficult, but in the beginning it's you may feel it difficult, but it is really useful for your job opportunity if anything you look for. Number 10, don't hesitate to attend seminars. நிறைய படிக்க வேண்டியதெல்லாம் செமினார்ஸ்ல யூ வில் கெட் இட் இன் ரெடிமேட். ஐ மீன் ஆல் வில் பி அவைலபிள். அண்ட் வாட் எவர் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ ப்ளீஸ் ரைட் இட் அஸ் எ பப்ளிகேஷன். அண்ட் படிக்கும் போதே சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரியே பண்ணாதான் யூ வில் கெட் த கான்ஃபிடென்ஸ். So many people are there to get the help and execute some of the projects. Number 12, see, in the mechanical area, we are having so many softwares. என்னென்ன மாதிரி சாஃப்ட்வேர் இஸ் அவைலபிள் இன் மார்க்கெட், ப்ரொஃபஷனல் பீப்புள் வாட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் தே ஆர் யூசிங், அதெல்லாம் பற்றி கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து யூ கேன் டூ இட் இன் பேச்சுலர்ஸ், யூ கேன் டூ இட் இன் மாஸ்டர்ஸ், இன்ஃபேக்ட் யூ கேன் டூ டாக்டரேட் ஆல்சோ at the end. So these only some of the tips I want to tell to students. Now let us see where are the opportunities we have. Before that, we will see in future. See, this particular aerospace and aeronautical area, you heard when I studied some 25-35 years back, nothing was known about lander, nothing was known about rover, nothing was known about spaceship. Now today it is existing. So in future we don't know. So we see people are exploring various planets. So they are sending space probes. And now we are having Gaganyaan manned mission. In near future, International Space Station. Right now, the space station which is working, no, it is life is getting over. Now China is going for its own station. People should plan for our station. Space tourism, right and left. Every week, people are going to space and coming back. And in future, robotics and artificial intelligence in space will take a major role. Lander and rover technology is going to be there. And we have got n number of applications in defense. And also we have to go for advanced aircraft and helicopter designs and so many, like some of the things what Mr. Ajay Kumar told, some more things, not only in this aero and aerospace area, even in for ground also so many applications are needed. So nothing to worry, we have got enough to execute it in future. Now finally, you heard my lecture. You yourself can make out where are the places we will get opportunities. To start with, I can tell my own organization, ISRO. We have got plenty of work, and we need more engineers to do that. And some more innovations also we want. It's a developing organization. Number 2, defense research and development. I mean DRDO. And number 3, HAL, all are knowing about this. They deal on aircraft design and also helicopters. There are separate big wings are there dedicated for this research and production purpose. Simulation department, which aids the aircraft total overall system. Number 5, we have got aeronautical development establishment in Bangalore. They also do some research. And the National Aeronautical Lab in Bangalore, NAL. And they also have some wind tunnel facility. They are doing research on aerodynamics and all other related areas. Number 7, Air India, we can get a job. Number 8, private airlines manufacturer. Nowadays, private people are taking up all challenges. So we have got opportunity there also. Number 9, Indian Air Force. Number 10, Helicopter Corporation of India. Number 11, okay, if you are very good in design, development, simulation, analysis, you can start your own startup with your friends or alone. Number 12, private industries. See, some of the private industries, they are all taking subcontract from ISRO and DRDO. So whatever ISRO is supposed to make, some of the things are being made by these private industries. So அங்கேயும் நல்ல சான்சஸ் இருக்கு. அண்ட் எவ்வளவுதான் நம்ம வந்து ஸ்பேஸ் சிஸ்டம்ஸ், ஏர் சிஸ்டம்ஸ்லாம் பண்ணா கூட we need ground test equipments.
ஸோ அதுவும் அந்த நாலேஜ் இருக்கவங்க தான் இதை ரிப்ளிகா பண்ண முடியும். ஸோ தேர் ஆல்சோ யூ காட் ஸ்கோப். அண்ட் தோஸ் ஹூ வாண்ட் டு பர்சியூ ஹையர் ஸ்டடி, they can go up to PhD, they can do research, or they can teach whatever they have learned. And international space agencies today, they are also growing like anything in all direction. NASA, ESA, we have got DLR in France, Kenneth, and Japan, China, everywhere. So there are also opportunities are there. I have seen many Indians working in NASA also. And if you are very good in innovation, I have seen some people, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சில சில ஃபண்டமெண்டல்ஸ் அப்ளை பண்ணி சம் இன் சிம்பிள் டெக்னிக் அண்ட் வெரி பிக் பிரேக் த்ரூ, அது மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா யூ கேன் பி கன்சல்டன்சி டு இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ். மெனி பீப்புள் வில் கம் பிஹைண்ட் யூ. தேர் ஆர் எனஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸ்டடி வெல், நல்லா புரிஞ்சு ஃபண்டமெண்டல்ஸை ரொம்ப கிளியர் பண்ணி, யூ டோன்ட் ஹெசிடேட் டு அப்ரோச் பீப்புள். ரொம்ப கிளியரா பண்ணி என்ஜாய் பண்ணி படிச்சு யூ கம்ப்ளீட் த கோர்ஸ், யூ வில் கெட் வெரைட்டிஸ் ஆஃப் opportunities waiting outside. Okay, with this I will end my lecture, and all the best to students. Do well. அருமையான உரை திருமிகு வளர்மதி மேடம். நீங்க வந்து இனி கூட வந்து ஏதாவது ஒரு விஷயம் சுத்தமா புரியல, ரொம்ப கடினமா இருக்குன்னா பெரிய ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு லான்ச் வெஹிக்கிள்ன்றது எப்படி வந்து இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நுணுக்கம், அதே போல சேட்டலைட்டா இருக்கட்டும், ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர், நீங்க அது வரிசையா அதை ஒன்னொன்னையும் பிரிச்சு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அதாவது ராக்கெட் சயின்ஸ்ன்றது ஒண்ணுமே புரியாத ஒரு ஏரியா கிடையாது. நிச்சயமா நம்ம வேறு ஊன்றி அதுக்குள்ள ரொம்ப நமக்கு அதுல ஆர்வம் இருந்து ஆழமா தேடி படிச்சா நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது வந்து நீங்க சொன்னது மூலமாகவே எங்களுக்கு வந்து சேர்ந்தது. அதே போல வந்து பெண்கள் வந்து பல துறைகள்ல வந்து இன்னைக்கும் வர்றது தயங்குறதுல வந்து இந்த ஏரியா ஒண்ணு. நீங்க ஒர்க் பண்ணி சாதிச்சிருக்க ஏரியா வந்து திருக்கும் நீங்க ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது ஒரு சிறு நகரம் தான். நீங்க வந்து ஒரு மெட்ரோ சிட்டில இருந்து வரல. ஒரு பெண்ணுன்னு எல்லா விதத்துலயுமே நீங்க வந்து தடை அதை உடைன்னு நீங்க உங்களோட வாழ்க்கை மூலமா நிரூபிச்சிருக்கீங்க. அதை ரொம்ப ஹம்பிளா எளிமையா எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு வந்து இந்த செஷன் வந்து ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். மிக்க நன்றி. நம்ம வந்து அடுத்த ஸ்பீக்கர் போறதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து வர சில கேள்விகளுக்கு வந்து 1-2 நம்ம பேசலாம்னு தோணுது. ஆமா, எனக்கே வந்து சில டவுட்ஸ் இருக்கு. அதாவது வந்து என்னோட ஒரு டவுட்டா கேட்டுட்டு அப்புறம் நமக்கு அடுத்த ஸ்பீக்கரும் இருக்கிறதுனால நான் போகலாம். இப்ப வந்து நாங்க மெரைன் சயின்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது அதுல சொன்னாங்க மெரைன் சயின்ஸ்ன்றது வந்து ரெசிடென்ஷியல் கோர்ஸா இருக்கு. ஏன்னா வந்து நீங்க வெறும்னா வந்து ஒரு டே இதுல பேசிஸ்ல வந்துட்டு ரெகுலர் ஸ்டூடெண்டா வந்துட்டு போகும்போது அந்த அனுபவம் முழுக்க கிடைக்காது. ஏன்னா கடல்ல நீங்க தனித்து இருக்கணும். சில மாதங்கள்ல இருந்து வருடங்கள் வரைக்கும் நீங்க வந்து குடும்பத்தையும் எல்லாரையும் தனித்து இருக்கிறதுக்கு உடல் அளவுலயும் மனதளவுலயும் பழகணும். ஸோ அது ஒரு சப்ஜெக்டா நாலேஜா மட்டும் இல்லாம யூ ஹேவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப் போத் பிசிக்கல் அண்ட் மென்டலி சொன்னாங்க. அதே போல இந்த துறைக்கு அப்படி வந்து ஒரு தனித்து இருக்க வேண்டிய தேவை வந்து உண்டா மேம்? அப்படி அது மாதிரிலாம் கிடையாது. அது மாதிரி எல்லாம் இல்லை, அது மாதிரி தேவை இல்லை. லைக் அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒண்ணு இதுக்காக ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் கிடையாது. ஓகே, சரி மேம், சரி. I think Dr. Ashokan too has arrived. நம்ம அவரோட ஸ்பீச் கேட்டுட்டு கடைசில பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓட கேள்வி பதில் போலாம். ஓகே, நன்றி. இப்பொழுது நம்மிடையே டாக்டர் ஆர் அசோகன் அவர்கள் பேசுவார். இவர் சென்னை ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸில் ஏரோநாட்டிக்கல் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் உடைய ப்ரொஃபசர் மற்றும் துறை தலைவர். இவருக்கு வந்து 20 ஆண்டுகள் ஆசிரியர் பணி அனுபவம்ன்றது ஒரு பக்கமும் 20 ஆண்டுகள் தொழில்துறை அனுபவம்ன்றது இன்னொரு பக்கமும் இருக்கு. கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் வந்து ஏரோப்ளேன் டிசைன், காம்போசிட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், ட்ரோன்ஸ் போன்ற வெவ்வேறு பிரிவுகள்ல வந்து அவர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார். சர்வதேச ஆய்விதழ்கள்ல 40க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து வெளியிட்டுள்ளார்.
குறிப்பாக ஒரு கல்வியாளராக மட்டும் அல்லாமல் ஏரோநாட்டிக்கல் சயின்சஸ் துறையில பணிபுரியக்கூடிய பொறியாளர்களுக்கும் பயிற்சி, திறன் மேம்பாட்டு வகுப்புகள்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதும் ஒரு ராக் சாலிட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. தமிழக அரசாங்கத்துக்கு உட்பட்ட விமானம், ஹெலிகாப்டர்களை பராமரிக்கிற பொறுப்புல செயல்படும் மையங்களை தேர்வு செய்யும் குழு உறுப்பினராக இவர் இருக்கிறார். அமெரிக்கா, பிரிட்டன், சிங்கப்பூர், இலங்கை போன்ற மற்ற நாடுகளிலும் விமானவியல் அறிவியல் குறித்து பல கலந்துரையாடல்கள் நிகழ்ச்சிகளை வந்து நடத்தியிருக்கிறார். பிரிட்டனில் உள்ள ராயல் ஏரோநாட்டிக்கல் அமைப்பின் முக்கிய உறுப்பினர். இந்தியாவில் குறிப்பா சென்னை பிரான்ச் இருக்க ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய கிளையின் செயலாளராகவும் அவர் இருக்கிறார். அந்த வகையில் அடுத்ததாக நம்மிடையே டாக்டர் ஆர் அசோகன் அவர்கள் உரையாற்றுவார். வணக்கம். அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பளித்த இந்து நாளிதழ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இதுதான் வந்து ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸினுடைய சாராம்சமே. இது உங்களுக்கு ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா, இதுவரையிலும் உலகத்தில் கண்டுபிடிப்புகள் வந்து கைமண் அளவு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க, உலக அளவில் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பொறுத்து. ஸோ உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து எல்லாருக்கான வாய்ப்புகளும் இன்னும் கண்டுபிடிப்புகள் நிறைய தேவைப்படுகிறது. ரெண்டாவது வந்து ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமானது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், ஏரோப்ளேனோ இல்லை ராக்கெட்ஸ், மிசைல்ஸோ இல்லை சேட்டலைட்டோ, எவ்ரி திங் ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அது வந்து அதனுடைய கணத்திற்கும் அதனுடைய உரிமை தன்மைக்கும் காம்போசிஷன் ஸ்ட்ரென்த் வெயிட் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ அதர் இன்ஜினியரிங்ஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து கொஞ்சம் 3.5, சிவிலுக்குன்னா நமக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அவன் கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். பெரிய ஒரு பில்டிங் கட்டும்போது வந்து ஒரு தூணை பெருசாக பண்ணிக்கலாம். பட் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு நம்ம இந்த மாதிரி செய்ய முடியாது. வெயிட் கம்மியாக இருக்கணும். ஏன்னா பறவையை கண்டான் விமானம் படைத்தான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஏன் பறக்க முடியறதில்ல? சில மிருகங்கள், அனிமல்ஸ் ஏன் பறக்க முடியறதில்ல? பறவை மட்டும் ஏன் பறக்குது? அதனுடைய உறுப்புகள், உறுதித்தன்மை, அது வந்து அந்த ப்ரெஷர் வேரியேஷன், அதுக்கு ரெக்கைக்கு கீழே இருக்கிறது, ரெக்கைக்கு மேலே இருக்கிறது, ப்ரெஷர் வேரியேஷன் தாங்கக்கூடிய திடகாத்திரம், அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால தான் அதை பறக்க முடியுது. ஸோ நம்ம ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை பார்க்க போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம திங்க் பண்ணணும். எல்லாருமே பண்ணலாம், எது 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 நினைச்சாலும் பண்ணலாம். பட் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங், ஒரு செப்பரேட்டாக ஐ வாண்ட் டு டூ சம்திங் எக்ஸ்ட்ரா, ஒரு சாதனையாளராக நான் மாறணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய வாய்ப்புகள் இங்கே தான் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து உலகமே மாறிட்டு இருக்குது. ஓல்டன் ட்ரெண்ட்ஸில் இந்த ஏரோநாட்டிக்கல் டெக்னாலஜியும் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜியும் இன்றைக்கி மாறிக்கொண்டே இருக்குது. எஸ்பெஷலி இந்த ப்ரொபல்ஷன் ஃபீல்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்துங்க, முன்னாடிலாம் ஃபியூல் மேடம் சொன்னாங்க, ப்ரீவியஸ் ஸ்பீக்கர் சொன்னாங்க, அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய சொன்னாங்க. அவர் வந்து மிஸ்டர் உதயகுமார் பஸ்தர் இது வந்து ஒரு கோர் ஏரியா, ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து ஒரு ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் லெவலில் எப்படி அவரால் அச்சீவ் பண்ணி அந்த ரிசர்ச் ஏரியா வரலையும் போக முடியுன்றதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதே மாதிரி மேடம் அவங்களுடைய வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐஎஸ்ஆரை பற்றி அவங்க வந்து தரவாக சப்ஜெக்டாகவே சொல்லி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இந்த ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அங்கங்கே எங்கெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால் என்னென்ன ஃபீல்டு இருக்குது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்க. வாட் ஐ எம் கோயிங் டு டெல், நீங்கள் என்ன ஒரு சமையலுக்கு அவங்க கோர் எல்லாமே இந்த சமையலுக்கு வேண்டியான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நான் ஒரு ஸ்பைஸ் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு அது வந்து சுவையாக இருக்குன்றதுக்காக ஒரு ஸ்பைஸ் ஆட் பண்ணுறேன். குக்கிங் பற்றி நான் பேசும்போது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று விஷயம், இந்த நம்மலாம் தவா, இந்த நான்ஸ்டிக் தவாலாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க நம்ம கிச்சனில். இதனுடைய டெக்னாலஜியே வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி தான் வந்தது. ராக்கெட் மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த ஹீட் ஜென்ரேட் பண்ணுறதுனால அந்த ஹீட் ப்ரிவென்ஷனுக்காக ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. அதே செராமிக் கோட்டிங் தான் இன்றைக்கி நம்ம வந்து குக்வேர் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் ப்ரீவியஸ் ஸ்பீக்கர் பேசுனது போல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸு, அது இன்டகிரேட்டட் கோர்ஸ். இது மட்டும்தான் இருந்தால் இது போதுன்னு கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேணும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வேணும். இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு கலவை தான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்.
இஃப் யூ கேன் ஏபிள் டு ஸ்பெஷலைஸ், இது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டோ இல்லை இன்ஜினியரிங் முடிச்சதுன்னா உங்களுக்கு இதனுடைய நீங்கள் எப்படி இருக்குன்றது. ரெண்டாவது வந்து எனி ஸ்டூடெண்ட், ஒரு ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கேட்கக்கூடிய கேள்வி, வாட் இஸ் த ஸ்கோப்? நான் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன், இல்லை ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன், அதனுடைய ஸ்கோப் என்ன? ஒரே ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி அதை தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தென் தே வில் ஆஸ்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க, மீதி எல்லா கேள்வியும் கேட்பாங்க. இதனுடைய ஸ்கோப் எப்படி சார், ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும், இதுதான் கேள்வி. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின் தான் அது. அவங்க சொன்ன மாதிரி இது நாட் ஓன்லி டு ஏரோ ஃபீல்டோ இல்லை ஏரோஸ்பேஸ் ஃபீல்டோ இல்லாமல் உங்களால் எந்த துறையினாலும் சாதிக்கலாம். அதுக்காக தான் இது வந்து இதனுடைய ஃபீல்டு. லைக் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் சொன்னது மாதிரி சிஎஃப்டி தெரிஞ்சதுன்னா, இல்லை மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு எந்த ஃபீல்டுனாலும் நீங்கள் போய்ட்டு அந்த ஃபீல்டில் நீங்கள் சாதிக்கலாம். ஸோ ஐ வில் ஷேர் ஸ்மால் பிபிடி உங்ககிட்ட. ஐ ட்ரை டு ஷேர் த ஸ்மால் பிபிடி. வில் டிஸ்கஸ் ஃபர்தர். மேடம் ஆக்சஸ் இல்லை, அவங்க யாராவது ஷேர் பண்ண முடியுமா? ஐ ஷேர் வித் மிஸ்டர் வடிவேலு. Madam, kindly give me sharing option. சார், உங்களுடைய பிபிடி வந்து இப்போ திருப்பி அவங்க ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ப்ளீஸ் யூ கோ ஹெட் வித் தி ஸ்பீச் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல within a few minutes ஆட் பண்ணிப்பாங்க. So I can cancel my sharing and I'll go ahead with the speech, madam. Yes sir, please do sir. Okay, thank you. Yeah. Aeronautical and Aerospace Engineering, as previous speakers told, இது வந்து நேற்றின்றல்ல 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த 1903 ரைட் பிரதர்ஸ் வந்து ஒரு அச்சீவ் பண்ணாங்க. ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ளை பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக இதனுடைய டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட் ஆச்சுன்னு நினைச்சிங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2 அதனுடைய தேவைகள் அதிகமாச்சு. நம்ம காப்பாற்றுக்கிறதுக்காக ஸ்ட்ரென்த் நிறைய தேவைப்படுது. மேன் பவர் வச்சு பண்ண முடியல. அடுத்த வழி என்ன பண்ணுறது? கடல் வழியோ இப்போ தரை வழியில ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அது முடியல. அடுத்த வழி வான்வெளி தான். அதனுடைய வான்வெளி டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்ச பின்னாடி தான் எந்த கண்ட்ரி வான்வெளி டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கண்ட்ரி வந்து வாரை வின் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனுடைய ஹிஸ்ட்ரி தான் ஃபாஸ்ட் க்ரோத். இந்த 1903 டு 1925 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்து 1920 வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டு செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து இந்த டிராஸ்டிக் சேஞ்ச், ராம்ஜெட் என்ஜின், கிராம்ஜெட் என்ஜின், அந்த என்ஜின் சவுண்டை வரும்போது வந்து மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. என்ன புது விதமான சவுண்டு வந்துட்டு இருக்குன்னு. அதுதான் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா,
இந்தியாவில் இதை பார்க்கும்போது அவர் இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணவர் வந்து மிஸ்டர் ரத்தன் டாட்டா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பைலட் ஆஃப் இந்தியா. அவர் வந்து இந்த ஒரு ஏர் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இதை வந்து டாடா ஏர்லைன்ஸாக ஸ்டார்ட் பண்ணார். அதுலேருந்து கவர்மெண்ட் ஏர்லைன்ஸ் எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வந்து சதீஷ் தவான் இவங்கெல்லாம் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து புதுசாக ஒரு துறையை உருவாக்கி அதில் வந்து நிறைய பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி HAL ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும். இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல். இது வந்து ஒரு கவர்மெண்ட் டிசிஷன் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தாலும் நான் ஒரு தனி மனிதனா என்ன பண்ண முடியும் இந்த ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜியில் வந்து இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கண்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து நமக்கு 2 விஞ்ஞானிகள் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் 2 பேர், சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் அதர் லேடி வேஸ் ட்ராவல் டு ஸ்பேஸ் வேர்ல்ட். இப்போ வந்து நீங்கள் புதுசாக பார்க்கும்போது முன்னாடிலாம் மெட்டீரியல்ஸ்லாம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா காம்போசிட் மெட்டீரியல்ஸ் தான் நல்லதாக இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி டைட்டான் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் காஸ்ட்லி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்து காம்போசிட் மெட்டீரியல் வந்தது. அந்த காம்போசிட் மெட்டீரியல்ஸ் என்னென்னா ஹை டெம்பரேச்சரை விஸ்டாண்ட் பண்ணும். அதனால் வந்து லைட் வெயிட் மெட்டீரியல் வித் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால அதை அவங்க யூஸ் பண்ணாங்க. அதை யூஸ் பண்ணும்போது இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரைவேட் கம்பெனி நீங்கள் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்டீல், நம்ம எனி ஸ்ட்ரக்சர் ஸ்டீல் வந்து எனி வெஹிக்கிள் ஆட்டோமொபைல் எதில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ஸ்டீலை வச்சு அந்த காம்போசிஷன் நியூ அலாய் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அலாயை வந்து தேர் யூஸிங் இட் ஸ்பேஸ் டெக்னாலஜி. அதனால் காஸ்ட் ரிடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் இது என்னென்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதிலிருந்து ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வந்து ஸ்பேஸ் டூர் அண்ட் அதர் திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். இப்போ புதுசாக நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்த உடனே நான் வேலைக்கு போகணும். 2வது ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் பண்ண மாதிரி நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், மாஸ்டர்ஸ் படிக்கிறேன், PhD படிக்கிறேன்ட்டு தே வில் கோ ஃபார் த ஹையர் ஸ்டடீஸ் லைக் IIT, தென் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ், அந்த மாதிரி போவேன். 3வது வந்து நான் சொந்தமாக என்னுடைய கம்பெனியை ஆரம்பித்து மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குறேன். இந்த 3வது பர்சன்ஸ் தான் வி நீட் மோர் இன் இந்தியா. இப்போ வந்து இந்தியா இஸ் த 5th இன் த வேர்ல்டு இன் ஸ்டார்ட் அப் இன் ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ். அரௌண்ட் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபாரின் கண்ட்ரீஸில் எப்படி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட நல்லா பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸுக்கும் வந்து இருக்குது. இது வந்து இதனுடைய டெக்னாலஜி எப்படி இருக்குன்னா யூ கேன் டிவைட். ஒன்று வந்து கோர் டெக்னாலஜி, மேடம் சொன்ன மாதிரி யூ கேன் கோ ஃபார் ஏரோஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ப்ரொபல்ஷன் ஆர் திஸ் ஒன் ஏரோடைனமிக்ஸ் ஆர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லைக் ப்ரீவியஸ் ஸ்பீக்கர். ஒன்று வந்து ஃப்ளோ. ஒரு ஏரோப்ளேன் பறக்கும்போது அந்த காற்று வந்து மேலே கீழையும் போகும்போது எப்படி வேரியேஷன் கொடுது, அது வந்து ஏரோடைனமிக்ஸ் ஆர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அந்த அனாலிசிஸ். இதே அனாலிசிஸ் தான் மற்ற ஃபீல்டுக்கும் அப்ளை பண்ணுறாங்க. ஒன்லி திங் இந்த ஃபீல்டு வந்து அது வந்து இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடு. நீங்கள் தண்ணி எடுத்திங்கன்னா பட் ஏர் இஸ் கம்ப்ரெசிபிள் மீடியம். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்முலா மாற்றி வி கேன் டூ இட். 2வது வந்து ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்ட்ரக்சர் எப்படி விஸ்டாண்ட் பண்ணும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்து அதை ஒரு ஏரோப்ளேனை செய்யறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்பேஸ் செய்யறதுக்கு முன்னாடியோ அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் தேவைப்படும். அதுக்கு வந்து சாலிட் மெக்கானிக்ஸ் இன்ஜினியர் அது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இதை வந்து டீல் பண்ணுவாங்க. 3வது ப்ரொபல்ஷன், இந்த என்ஜின்ஸ். இந்த என்ஜின்ஸ் தான் வாட் ஐ வாண்ட் டு டெல். இப்போ இந்த கரண்ட் ட்ரெண்டில் என்ஜின் எப்படி இருக்குன்னா முன்னாடியெல்லாம் ஃபியூல், நார்மல் ஃபியூல் வந்து ஏர் டர்பைன் ஃபியூல் ATFன்னு போடுவாங்க. இந்த பியூரிஃபைடு கெரோசின்ஸ் அதுதான் தட் தே வில் பி யூஸ் ஆர் ஒயிட் ஃபியூல் மற்ற நேம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து ஏரோப்ளேன் பறந்துட்டு இருந்தது. அதே மாதிரி ராக்கெட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் செக்டி மேடம் சொன்னது போல வந்து 2 திங், ஒன்று சாலிட் ஃபியூல் யூஸ் பண்ணலாம், இல்லை லிக்விட் ஃபியூல் யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஸ்பேஸ் டெக்னாலஜி அண்டு ஃப்ளைங் மிஷின்ஸில் நீங்கள் பார்த்து போனீங்கன்னா தேர் வில் பி அன் இன்டகிரேஷன்ஸ். Car, aeroplane and ship together will be made as a single flying object. நீங்கள் வந்து யூ கேன் ஆல்ரெடி வீடியோலாம் இருக்குது, நீங்கள் if you can see you can go through that. You can have your own car, drive your car to the airport. அங்கிருந்து வந்து யூ கேன் எக்ஸ்பேண்ட் த விங், ஒரு ஏரோப்ளேனை மாற்றிக்கலாம். ஏரோப்ளேனில் இருந்து நீங்கள் வந்து யூ கேன் டேக் இட் டு ஃப்ளை அண்ட் யூ கேன் கம் பேக். அதே மாதிரி ஈவன் யூ கேன் கோ டு த வாட்டர் அண்ட் ஆல்சோ யூ கேன் டூ இட் இன் த வாட்டர்.
அந்த Sir, மாதிரி. PPT share பண்ணிட்டோமா? Sorry to interrupt. Yes, madam. Please. Is it visible, sir? It's running, madam. Yes, I can see it. Which slide do I go, sir? Yeah, you can starting slide. Just I'll run it from that. Okay, one of the example is as you know that I am from head of the aeronautical and aerospace engineering from School of Aeronautical Science. This is one of the world university in India, more than 35 years of experience. The next thing, madam. And pioneer for year of having 50 years of experience. Next slide, madam. ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஹவு மச் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் காமன் மேனாக இருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லெவல் வரலையும் போகிறதுக்கு நான் எக்ஸாம்பிள். அவர் மென்டர் கைட் குரு எவ்ரி திங் அவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார். அவர் நான் மீட் பண்ணியிருக்கேன், அவர் கூட கைட் பண்ணியிருக்கேன், ஒரு ப்ராஜெக்ட்டும் கொடுத்து நான் ஒர்க் பண்ணும்போது அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. தட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம். இதுதான் I told some of our contributors to the aeronautical and aerospace engineering. இவங்கெல்லாம் contribute பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்தியா இஸ் லீடிங் ஆன் த டாப் 5 அண்ட் டாப் 3 இன் சம் ஆஃப் தி ஏரியா வி ஆர் லீடிங் இன் த வேர்ல்டுனா இவங்க தான் ரீசன். சம் ஆஃப் திஸ் பீப்புள் இவங்கெல்லாம் இந்த இனிஷியல் பீப்புள் ஹவ் கண்ட்ரிபியூட்டட் இன் த இண்டஸ்ட்ரி. டாக்டர் கேஜிசி வர்கீஸ் நம்மலாம் திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 1992 ப்ரைவேட் ஆப்ரேஷன் முடிச்சிட்டாரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் படிக்கிற மாதிரி ஒரு கல்ச்சரை உருவாக்கி கொடுத்தவர் டாக்டர் கேசிஜி வர்கீஸ் அவர்கள். இவங்க தான் கான்ட்ரிபியூஷன்ஸ். நெக்ஸ்ட் நீங்கள் யூ கேன் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். ஐ டோல்ட் யூ ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க் கொஷின்ஸ். சார் வாட் இஸ் ஸ்கோப் ஃபார் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்? அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ் ஸ்பீக்கர்ஸ். Scope is not somebody is sky is the limit for this aeronautical engineering, but as madam has told, it is beyond the sky also. We have the scope, so there is no limit. You can go deep into that. இன்னைக்கு என்னன்னா the minerals inside the minerals என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, வாட்டர் லெவல் எங்க இருக்குது, என்னென்ன below the ground level என்ன இருக்கானா to identify that we are using the drones, the space technology drones we are using it. அது high demand இருக்கு. அதனால ஈவன் அவர் டிஃபென்ஸ் டெக்னாலஜி இந்தியன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவிக்கு மட்டுமே மோர் தென் 1 lakh ட்ரோன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் இன் ஃபியூச்சர். அண்ட் சிவில் அப்ளைமெண்ட் யூ கேன் சி தட் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஹஸ் டோல்ட் த அப்ளிகேஷன்ஸ் இஃப் யூ சி தட் இட் இஸ் எவ்ரிவேர் ஃப்ரம் டே டு டே லைஃப் ஆர் ஈவன் அவர் ட்ரெஸ் வாட் யூ ஆர் டெல்லிங் தட் வி கேன் மாடிஃபை, யூ கேன் யூஸ் தட் டு த ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி. The common banana fibers can be used in the aerospace technology. So the variations வந்துட்டே இருக்குது. So in the multiple airlines, the few India, Asia will be the focus for the next 30 years on the aerospace and aeronautical engineering. The reason behind is our population as well as the people oriented approach. Next slide. Yeah, if you take it to the vast area, if it is a job opportunity is not dependent to India alone. Job opportunities வேணும்னா it is to the world. You can go to any world and survive with this qualification and also innovate. And if you see that the record of the aerospace engineers from India in the world, it is astonishing. Huge people. You take in any field, in any organization in the world, you find aerospace engineers from India, like computer science, what we have done it in the world. Similarly, you can find that also aeronautical and aerospace engineering students are achieving it. Initially, there was a long drawback because of the innocence or ignorance, I say that we are not concentrating on that. And also we expect that in the recent years, in the last few decades, the focus is more on aerospace and aeronautical technology. The reason behind is not only the security and safety of the nations. We can rule the world if you are strong in aeronautical and aerospace engineering. So if you wanted to, once we are strong in and powerful, automatically நீங்கள் எல்லாமே அச்சீவ் பண்ணலாம். அதுதான் மக்களுடைய தேவை அண்ட் இந்தியானுடைய தேவை ஆல்சோ. இப்போ புதுசாக ஒரு கோர்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க.
டிஃபென்ஸ் டெக்னாலஜி கோர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் அது கூட வந்து ஏரோஸ்பேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து தான் இருக்குதா தவிர இது வந்து குறையவே குறையாது. நீங்கள் அதான் கட்டுறது கைமண் முன்னாடி நான் சொன்னேன். உங்களுக்கு வந்து ஸ்பேஸில் வந்து யூ கேன் எக்ஸ்ப்ளோர் எனி லெவல், எங்கேனாலும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. இன்றைக்கி ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க, இதுதான் யாராலையும் இது வரலையும் அதான் சொல்கிறேனே, மேபி நான் லெஸ் தென் 0.1% கூட நம்மளால் இது வரலையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ கண்டுபிடிக்கிறதான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு கம்பெனி அவங்க ஒரு இன்னோவேஷன் புதுசாக வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் மைண்டில் வந்து ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும். புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் அ ஃபீல்ட் வேர் யூ கேன் டூ இட். சரிங்க மேடம், நெக்ஸ்ட். Yeah, this is also in some of the research organization in the world in space technology, madam told already. So either country wise or in the zone wise or continent wise the space பண்ணிருக்காங்க. SSI, JXA, NASA, ESA and our ISRO is the major contributors. Next. So institution, if you look at the institution, now we have got 4 IITs which is offering aeronautical engineering and aerospace engineering in India, and MIT and Punjab Engineering College. And in Hindustan, these are the very old colleges. Even the many colleges are offering. Now, I think more than 150 colleges are offering aeronautical and aerospace engineering, but these are the very old colleges which is offering this course. So I just shared with you. Yeah, next. So major employers, if you see that, you can go to even, you can see that if an engineer need not to be an engineer alone, you can become a pilot. Because you have more knowledge compared to other engineers, you can become a pilot in defense, you can become a pilot in airlines. It is not only the engineering opportunities alone is left out with you. You can go even become a pilot, and you can become a maintenance engineer, you can become a design engineer, you can become an analysis engineer. So the opportunities in multi-field. ஒருத்தர் வந்து only design மட்டும்தான், I can do only the design up to design. அடுத்த engineer will say that I can do the analysis. அதனுடைய strength என்ன கண்டுபிடிக்கலாம், அது flow என்ன கண்டுபிடிக்கலாம், அதனுடைய என்ன. தேர்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஆஃப்டர் டெஸ்டிங், மெனி டெஸ்டிங் தான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் போகும்போது இப்போ வந்து 3D டெக்னாலஜிஸ். அவங்க வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு பிளேட்டை எடுத்து கட் பண்ணி அதை ஷேப் பண்ணி பண்ணலாம். நம்ம யூ கேன் புட் ஒயரை கொடுத்து ஹோல் ஏரோப்ளேனை வந்து ஒரு சிங்கிள் 3D மெக்கானிசத்தை வச்சு நம்ம வி கேன் ஏபிள் டு மேக். இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் நவடேஸ் இப்போ ட்ரோன் டெக்னாலஜி, ஈவன் சம் ஆஃப் த பிக்கர் காக்பிட்ஸ் ஃபார் லைக் ஹெலிகாப்டர் அண்ட் இன் UAV and other things, they are using the technology to do it. அதனால the scope வந்து it is not limited to one area. You can go to airlines, you can go to defense, you can go to the DRDO and ISRO labs, and also the manufacturing companies, startup companies, as well as in the abroad, because India has already signed that Washington Accord. The opportunities available in the worldwide also. You have the multiple companies which can give the jobs to you, and also the opportunities. There is only thing, you must equip yourself. 2 things are required. One is your skill. Another one is the knowledge and applications with innovations. Knowledge and applications, you can design and go for it. But skill have the added value. I know something better than others. And the attitude should be there for the students. அப்பதான் வந்து you can achieve. In any field, not only in aero, you have to be in any field. But specifically in aero, you need to acquire something extra. That automatically, the curriculum and syllabus for all the places it is designed, you can go about it. Okay, madam, next. See, these are the courses in aeronautical and aerospace engineering. Just it is temporarily I put. You can have that BTech, only UG level I put, then a master's and a PhD as it is, you can go ahead and do that. You have a BTech aeronautical engineering, aerospace engineering. Allied with that, you can have a BSc aircraft maintenance, BSc avionics we can do. Aircraft maintenance, AME separately there is a course by DGCA is offered, and BBA, MBA in airport management and aviation management is available. So you can do this type of courses.
It is an allied course. First one is the aeronautical and aerospace course is an engineering course which will give you 4 years. Like Madam told, it was a 5 years engineering. Nowadays it is only 4 years engineering course in all over India. But some of the countries where they have the schooling more than 1 year, or we have 12 years of schooling, but some of the countries have 13 years of schooling. There are only 3 years of degree is required. But it is 4 years degree plus if you want to do masters, then it is MTech program. It is 2 years policy. That will be more useful. Some of the universities offering even 1 year master degree. PhD as it is a research. If you want to become a scientist and you want to do some innovation, you are widening the scope. As you go ahead, you are widening the scope and your prospectus and your achievement will be more. These are the courses which is offered. You can decide on whatever the course you wanted to do and you discuss with the people whom you wanted to discuss and you choose the course as well as the college how about to go about it. Where the first speaker has told, many things you have to consider before taking the course as well as the college or the university which you are choosing it. Yes, next. Yeah, if just only the main points I'll try to focus on it. The requirement for the aeronautical, you have to see that you see that faculty, the facility, and future. As first speaker has told, the faculty, how many PhD doctors are available, and in that faculty you can put in the variation whether all the specializations available in that faculty members, or some of the faculty have the background of from the research organizations or international exposure, so that they can help in the going to abroad jobs. The connectivity will use them. Try to find out, go to their website and see that what are the faculty available, number of faculty available, what is their experience, everything you must know before joining it. Then only you can decide and you can get the benefit from them based on the experience and the scope exposure. Like the first speaker has told, he is from NTU is doing a PhD. So something will be different from that. If some Indian institute is having some degree program, automatically when you have the multiple exposure, some of the universities even semester exchange program also is there. In the 4 years, you can go to abroad and come back. The same combination will be taken care. So this all additional exposure to the students. It is all depends on the faculty interconnection with international universities and Indian university, as well as the industry. Industry, all the faculty is connected to all these three places. One is the industry, what is the connections, then the international universities and the Indian universities. Then only the job opportunities and the scope will increase. The facilities, all of you know, for anything you need a facility. Then future, how the future will be there. If I can there, the mentoring will be there. Whether I can have the opportunity to do the competition, whether I can do opportunity to do the research, the facilities which is connected to that opportunity, whether they're giving or only the focusing on teaching and learning process. Only limiting to only the teaching and learning process will not help. They have to go to internship, they have to do some innovation, they have to participate in competition, seminar, they have to present, paper, they have to present, so that they can widen the scope. So this all you have to see before joining in any university or the college. Next one. Yeah, these are the things you can see that the Olympic, why I put it, the drone technology. This is the technology which is going to come. The normal things may get replaced with all drone technologies after some time. All of you know that all the cars which is running in the fuel, liquid fuel, is going to be on electric fuel in 10 to 12 years. Most of the automobile manufacturing companies எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. So அதே trend also, similar trend is going to happen in the aerospace and the space technology. இப்போ இருக்கிற fuel, because madam knows, a lot of electrical energy available in the space. இப்போ அதை வந்து we don't know எப்போ நம்மளால நம்ம வந்து அதை எடுக்க முடியும்னு தெரியல. ஸோ நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜி டெவலப் பண்ணாங்கன்னா நம்ம we can survive with the ground infrastructure, கிரவுண்ட் ரெக்யர்மெண்ட் இல்லாமல் மினரல்ஸ் அவைலபிள், எலக்ட்ரிசிட்டி இஸ் அவைலபிள், ஸ்பேஸில் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொண்டு வரதுக்காக இந்த ட்ரோன் டெக்னாலஜி, நீங்கள் இந்த ட்ரோன் டெக்னாலஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்கில் வந்து that is integrated swarm. You might have seen that honeybee is flying and
இந்த மாஸ் ஒரு அனுப்பி ஃப்ளை பண்ணும்போது மாஸாக ஃப்ளை பண்ணுது 1100 பேட்ஸ் வித்தவுட் ஐஸ் ஃப்ளைங் thousands ஆஃப் பேட்ஸ் அது ஒன்று டச் பண்ணாமல் ஃப்ளை பண்ணுது அண்ட் சேஃப்லி தேர் கோயிங் அண்ட் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போயிச்சாது. சிமிலர் டெக்னாலஜி இந்த ட்ரோன் டெக்னாலஜி நம்ம வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இது வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்தியா நீட்ஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ட்ரோன் டெக்னாலஜி. நியூ ரெகுலேஷன் 2021 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்து ஸோ அந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா ஈவன் இந்தியா நம்ம வி ஹவ் ஸ்டார்டட் டூயிங் தட் அந்த சாம் ட்ரோன் டெக்னாலஜி. அந்த ஏர்ஃபோர்ஸ் கூட ஒரு காம்படிஷன் வச்சாங்க. ஒரு 5 crores to 100 crores அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அதுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து நியூ டெக்னாலஜி. இது வந்து நீங்கள் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தவிர வேறு எந்த ஃபீல்டிலும் சேலஞ்சிங்காக நீங்கள் பார்க்க முடியாது. நிறைய கம்பெனிஸும் இன்வால்வ் ஆகிட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் ஸ்லைட். யூ கேன் சி தட். அதான் என்ன சொன்னேன், யூ ஹேவ் டு சி த ஃபெசிலிட்டிஸ். உங்களுக்கு வந்து ஒரு ஏரோ மாடலிங் எவ்ரிபடிஸ் நோ த இனிஷியலி ஒரு ஃப்ளையை பிடிச்சி நம்ம பட்டர்ஃப்ளையை பிடிச்சி அதை பறக்க விட்டு நம்ம பார்த்துருப்போங்க குழந்தையிலேருந்து. அதே வந்து நீங்கள் பறக்கணும், ஹியூமன் பீங் பறக்கணும், அந்த பறக்க வைக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கணும். இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி, இது ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிக்கோ இல்லை ஏரோநாட்டிக்கல் டெக்னாலஜிக்கோ சிலதெல்லாம் வந்து அலாங் வித் சிமுலேட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். தென் ஃப்ளோ அனாலிசிஸ், விண்ட் டனல் வந்து சப்சானிக் சூப்பர்சானிக்னு ஆல் ஆஃப் யூ நோ தட். நம்ம சானிக்னா வந்து ஏர் ஸ்பீடோட கம்மியாக பறக்குன்னா அந்த சப்சானிக்ஸ்னா, சானிக்னா வந்து நம்மளுடைய ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு, அண்ட் சூப்பர் சானிக் போது பிஹைண்ட் த சவுண்டு. அந்த மேக் நம்பரை வச்சு அவங்க டிசைட் பண்ணுவாங்க, 1 மேக் 2 மேக் 3 மேக்னு. ஸோ அதை டிசைட் பண்ணும்போது ஸ்பேஸ் டெக்னாலஜி எல்லாமே சூப்பர் சானிக் அண்ட் ஹைப்பர்சானிக் டெக்னாலஜியில் வந்துருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, இந்த உங்களுக்கு எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, உங்களுடைய ஸ்கோப்பை வைடன் பண்ணுற ஏரியாவுக்கு பார்க்கணும். அந்த ஃப்ளோ அனாலிசிஸ், ஃபியூல் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் அதர் திங்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இட் இஸ் இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடத்துல சூஸ். நெக்ஸ்ட் மேடம். யூ ஹேவ் டு கோ ஃபார் த மல்டிபிள் டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் கிளியராக சொல்லியிருந்தார். ஒன் இஸ் த ஃப்ளோ அனாலிசிஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அனாலிசிஸ். அதுதான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் நான் காமிச்சிருந்தேன். செகண்ட் திங் வந்து இந்த டெஸ்டிங் அனாலிசிஸ். ஒரு ஏரோப்ளேனோ இல்லை ஸ்பேஸ் கிராஃப்டோ ரெடி பண்ண பின்னாடி மல்டிபிள் டெஸ்டிங் பண்ணுவோம். அது வந்து நிறைய டெஸ்டிங் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டென்சில் புல் பண்ணி பார்ப்பாங்க, புஷ் பண்ணி பார்ப்பாங்க, ட்ராப் பண்ணி பார்ப்பாங்க, அதனுடைய விஸ்டன் பண்ணுறது, அந்த ஃப்ராக்சர் பண்ணி பார்ப்பாங்க, அதை உடைச்சி எவ்வளோ பண்ணி பார்ப்பாங்கன்னு. இந்த ஃபேட்டிக் அனாலிசிஸ், ஒரு ஏரோப்ளேனோ இல்லை ரீஎன்ட்ரி வெஹிக்கிளோ இருக்குதுன்னு வச்சுங்க, இப்போ சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகுது, டெல்லியிலேருந்து திரும்பி போகுது. இந்த சைக்கிள் லோடிங் வந்து அந்த விங்லேயோ ஸ்ட்ரக்சர்லையோ மாறி மாறி வந்திருக்கும். அது வந்து அந்த டெஸ்ட் பாருங்க, நீங்கள் அந்த சென்டர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டிக் டெஸ்டிங் லோடை கொடுத்துட்டு அந்த ரிப்பீட்டட் சைக்கிளையும் அதை மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எத்தனை சைக்கிள் விஸ்டேண்ட் பண்ணுறது. ஒரு ஏரோப்ளேன் ஆவரேஜாக 20 to 30 years இருக்குதுன்னா வந்து சைக்கிள் லோடிங் அதில் ஆக்ட் ஆகும். அந்த டெஸ்டிங்கை வந்து பண்ணுவாங்க. அந்த டெஸ்டிங்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த காலேஜில் சேர்றீங்கன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா, இந்த மாதிரி டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், மெட்டீரியல் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா. ஏன்னா இந்த ஏரோப்ளேன் டைரக்ட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் பண்ண முடியாது, பட் விண்டனில் வச்சு நீங்கள் மாடல் வச்சு பண்ணலாம். அந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்மால் ஃபேட்டிக் டெஸ்டிங் மிஷினை வச்சு ஃபேட்டிக் பண்ணலாமா, இல்லை யூனிவர்சல் டெஸ்டிங் வச்சு அதனுடைய ஸ்ட்ரென்த் அனாலிசிஸை பண்ணலாமா, டென்சில் அது பெண்டிங் எப்படி இருக்குது. இந்த ஏரோப்ளேன் நீங்கள் பறக்கும்போது பார்க்கலாம். சாதாரணமாக வந்து அது வந்து வி கால் இட் இஸ் விங் ஆர் லிஃப்டிங் சர்ஃபேசஸ். அது வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது கம்ப்ரெஷன் டென்சில் மாறி 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 அந்த லோடு எடுக்கும். அந்த லோட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதா, இதுக்கெல்லாம் என்ன மெட்டீரியல் தேவைப்படும், அதையும் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை மாறி மாறி பண்ணுங்க. எந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது பார்த்துங்க எங்கே இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடு மேடம். இது வந்து அதான் காம்படிஷன் நான் சொன்னேன்ல, வேர்ல்ட் லேட்டஸ்ட் மெனி ரெக்கார்ட், கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். சேட்டலைட் பாருங்க, அந்த கியூப் சேட், இட்ஸ் நாட் பியூர் சேட்டலைட், இட் இஸ் கியூப் சேட் வந்து 33 grams நினைச்சு பாருங்க. ஒரு 50 grams கம்மியாக நீங்கள் ஒரு சேட்டலைட்டை மேனுஃபேக்சர் பண்ணி அதை ஒரு இதில் வாட் கால் பேராசூட்டில் லான்ச் பண்ணி அதனுடைய பேராமீட்டர் அனலைஸ் பண்ணும்போது
உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும். அதே மாதிரி யூ கேன் see that you can launch your own satellite launching possible small rocket. இப்போ வந்து யூ கேன் see the crackers. கிராக்கர்ல நாங்கள் நம்ம ராக்கெட் விட்டதை பார்த்துருங்க. சேம் டெக்னாலஜி, ஒன்லி திங் சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வென் யூ ஆர் டூயிங் த எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ். கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனி இன்ஜினியர் எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணாங்க. இது மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டில் எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணுறதுனாலும் இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குதா, அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குதான்னு பார்த்துங்க. அதே மாதிரி அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்களோ யூ கேன் செக் பண்ண. ஃபிசிக்கலாக ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக போய் பாருங்கள், அவங்ககிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். தென் யூ டிசைட். பார்க்குறது மட்டும் இல்லை, கண்ணால் பார்ப்பதுக்கு ஆதார் கேட்பது எல்லாத்தையும் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டிசைட். ஓகே, நெக்ஸ்ட் மேடம். ஸோ அதுதான் லைக் திஸ். என்னென்ன ஸ்பேஸ் டெக்னாலஜி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் ஐஎஸ்ஆர்ஓ, நாசா இந்த மாதிரி காம்படிஷனில் எங்கெங்கே இருக்குதுன்றது யூ ஹேவ் டு டிசைட். This is only the exposure, what has been made. Some of the students from our institution has gone to NASA and they got the recognitions. That's why I'm sharing it. In the Mari, every institute will give, but you have to decide which university or which college is giving the opportunity to explore yourself, either aeroplane manufacturing, aeroplane designer, இல்லை நாசா காம்படிஷன்ஸ், நாசா எக்ஸ்ப்ளோரா, ஹையர் ஸ்டடீஸ் லைக் டேட் வாட் ஷி ஹஸ் டோல்ட். ஜெர்மனியில் வந்து அது சில யூனிவர்சிட்டி ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்காங்க, அவங்களுடைய ப்ராஜெக்ட் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா ஈவன் அப் டு பிடெக் ஸ்டூடெண்ட், எம்டெக் ஸ்டூடெண்ட், பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் கூட போயிட்டு வரலாம். ஈவன் ஃபேக்கல்ட்டிக்கு வேறு கண்ட்ரிக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அலாங் வித் அவங்க ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் எங்கே இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணும். யூ see that இனிஷியலாக நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். எஸ், நெக்ஸ்ட் மேடம். த ஃபைனல் ப்ராடக்ட் ஃபார் த ஏர்பிளேன். இதுதான் வந்து நீங்கள் என்ன டெக்னாலஜி, நீங்கள் ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிக் டெக்னாலஜி இதுதான் வரப்போகுது. ஒன்று ஏரோப்ளேன், ஆனது ஒன்று ராக்கெட் அண்ட் சேட்டலைட் லான்ச்சுக்கு ராக்கெட்டை யூஸ் பண்ணுறேங்க. மூணாவது ட்ரோன்ஸு, ஃப்ளையிங் பைக்ஸு, ஃப்ளையிங் கார்ஸு அண்டு சேட்டலைட். இது நீங்கள் என்ன பண்ணுறதுனால இதை சுற்றி தான் வந்துட்டுருக்கோம். மேபி த வெயிட் வில் வேரி. இந்த டெக்னாலஜி இனிஷியலாக ஏர்பிளேன் அண்டு ராக்கெட்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரோன் டெக்னாலஜி வந்தது. அது மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸு, நீங்கள் சொன்ன உங்கள் ஃபுட் டெலிவரி, மெடிசன் டெலிவரி, சர்வேலன்ஸ், ரெக்கின்னா ஏதாவது எங்கேயாவது போயிட்டு ஸ்பையிங், எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த ஃபுட், அக்ரிகல்ச்சர், anything you can do that. Now even the spraying, our pest control, mosquito control பண்றது கூட we can able to use. அதே மாதிரி if you see that the integrated bikes and one is sports. Any person who is interested to fly, I want to fly a bike in air, you can do that. That also you have to check whether that colleges are giving the opportunities. என்ன பண்ண போறாங்க, என்ன பண்றாங்கன்னு நீங்க பார்க்கணும். இப்போ வந்து இன்டகிரேட், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கார் வச்சுருங்க, யூ மேனுஃபேக்சர் ஏரோப்ளேன், கார் அண்ட் போட் டுகெதர். இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு யூ கேன் டிரைவ் அ கார் இன் த ரோடு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்போர்ட் போகலாம், ஆர் ரன்வேக்கு போயிட்டு யூ கேன் எக்ஸ்பேண்ட் தட் இஸ் அ விங். அதை வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இட் வில் டேக் ஒன்லி 2 minutes. இந்த நியூ டெக்னாலஜி படி டேக் ஆஃப் பண்ணி ஃப்ளை பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஷன் யூ வாண்ட் டு லேண்ட் இன் சி, யூ வாண்டட் டு பி தேர். எங்கே ரோட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஐலாண்டு அந்த மாதிரி போகிறங்க, ஸ்மால் ஐலாண்டாக இருக்குது, சீயில் தான் லேண்ட் பண்ண முடியுது. யூ கேன் சி லேண்ட் இன் த சி, தென் யூ கேன் கம் பேக். அங்கேயே இருந்துட்டு யூ கேன் பி தேர் அண்ட் வாட் எவர் டாஸ்க் நீங்கள் என்ன போகிறீங்களோ அங்கேருந்து திரும்ப எகைன் இந்த வாட்டர்லேருந்து நீங்கள் டேக் ஆஃப் பண்ணி, இல்லை வாட்டரில் போட்டை கூட கொஞ்ச நாள் ஆப்ரேட் பண்ணலாம். அதுலேருந்து டேக் ஆஃப் பண்ணி திரும்ப ரோடுக்கு வந்துட்டு ஒரே ஒரு வெஹிக்கிள், இன்டகிரேட்டட் வெஹிக்கிள் நீங்கள் வச்சுக்கலாம், which will be very useful. அது வந்து it is going to come very shortly. ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் அண்டு ப்ரோட்டோடைப்பும் பண்ணிட்டாங்க. ஒன்லி திங் அப்ளிகேஷன்ஸ் ஒன்லி பெண்டிங். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் இது ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ் தான். மேடம் ஃப்ரம் ஐஎஸ்ஆர் அவங்க சொல்லிட்டாங்க, சேட்டலைட்டை வச்சு நம்ம எதனாலும் பண்ணலாம். we can do anything in the world whatever you want. ஸோ அதனால் we can see that aerospace and aeronautical engineering technology வந்து will rule the world. இதில் யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அலாங் வித் பயோமெடிக்கல் டெக்னாலஜி if you can incorporate as it is integrated computer science வந்து இதில் எல்லாமே இன்டகிரேட்டடாக இருக்கணும். அதுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் அண்டு ஏரோஸ்பேஸ்க்கு இருக்குது. உங்களுக்கு யூ கேன் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட்.
இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். இந்த ஃபைனல் ப்ராடக்ட் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்னா யூ கேன் டூ எவ்ரிதிங். நெக்ஸ்ட் ஸ்லைட். The recent innovations, madam, madam can explain is better. ISRO is doing the innovations, and the two launches, you can see that last two launches by the USA expert space tour போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இன்டகிரேஷன்ஸ் ஆஃப் உங்களோட ராக்கெட் காக்பிட் இருந்தபோது ராக்கெட்லேருந்து தனியாக பிரிஞ்சு போய் இன்டர்னலி யூ கேன் ஆப்ரேட். இந்த டெக்னாலஜிஸ் வந்து எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். இது வந்து இனிஷியலாக வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் கன்வென்ஷனலாக போகல, இட் இஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். அதனால தான் அச்சீவ் பண்ண பண்ணுறாங்க. இதில் வந்து ஒன்லி ஸ்டார்ட் தான் இருக்குது. ஆல்ரெடி இஃப் யூ சி தட் 600 பீப்புள்ஸ் ஆர் புக்டு ஃபார் இது வந்து ஸ்பேஸ் டூர். நார்மலி ஒரு டூருக்கு ஐ திங்க் இட் இஸ் மோர் தென் crores ஆஃப் ருபீஸ் ஃபார் த டூர். ஸோ 600 people புக்கில் இஃப் யூ வாண்ட் சம்படி டு ஃப்ளை 2-3 years வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த டெக்னாலஜியில் சம்திங் புதுசாக ஏதாவது செய்யணும்னா, இன்னோவேஷனோ இல்லை கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் டெக்னாலஜி. ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஹிந்து தமிழ். ஸோ எங்களுக்கு வாட் எவர் வி நோ, வாட் எவர் வி ஆர் லேர்ன்ட், அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து யூ ஹவ் டு டிசைட் ஆன் த ஃபெசிலிட்டிஸ். எங்களுடைய எக்ஸ்போசர் எதாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட் கேன் டிசைட் ஆன் வாட் எவர் தே வாண்டட் டு கோ ஹெட். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரம் திஸ் ஐ வாண்ட் டு கன்க்ளூட் வித் ஸ்மால் கோட் ஃப்ரம் அவர் கிரேட் former President of India, Bharat Ratna Dr. APJ Abdul Kalam. The dream. Dreams transforms into thoughts and thoughts result into actions. So எங்களுக்கு தெரிஞ்சதை வாட் எவர் வி நோ வி ஆர் ஷேர்ட். அதை வந்து நீங்கள் தாட்டாக அப்ளிகேஷனாக பண்ணுறது இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். தேங்க்யூ. தட்ஸ் ஃப்ரம் மை சைட். மிக்க நன்றி டாக்டர் அசோகன். நீங்க பேசினதுல இருந்து நிச்சயமாக இந்த ஏரோநாட்டிக்கல் டெக்னாலஜி அண்ட் ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது வளமான எதிர்காலம் இருக்கக்கூடிய துறைன்றது வந்து நிச்சயமா ரொம்ப தெளிவா புரியுது. ஏன்னா கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து 100 கோடிகளுக்கு மேல இருக்கும் பொழுது அது வந்து ரொம்ப இந்த துறை வந்து எதிர்காலத்தில் பெருசா வளரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அது. நீங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி. நம்ம வந்து இப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு சில கேள்விகளை வந்து நான் இங்க முன்வைக்கிறேன். இதுக்கு யார் நீங்க 3 பேர்ல பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, மேடம் வளர்மதி ஆகட்டும், நீங்களாகட்டும், திரு அஜய்குமார், யார் வந்து பதில் சொல்ல விருப்பப்படுறீங்களோ பதில் சொல்லலாம். ஒரு கேள்வி வந்து நேரடியா பால வெங்கடநாதன் அவர்கிட்ட இருந்து வந்து அவங்க மேடம்காக தான் அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. ஏன்னா இஸ்ரோல பணிபுரியும் போதே ஸ்டார்ட் அப் தனியா தொடங்க முடியுமா அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. முடியாது. ISRO is a government organization. அதுல ஸ்டார்ட் அப் தொடங்க முடியும். இப்போ மேபி நீங்க அவருக்கு வந்து ஸ்டார்ட் அப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்க சொன்னீங்க, நீங்க பேசும்பொழுதும் சொன்னீங்க ஸ்டார்ட் அப் வந்து நீங்க எல்லாருமே தொடங்க முடியும். இப்போ நிறைய பிரைவேட் வந்து கம்பெனிஸ்க்கு நீங்க இன்னோவேட்டிவா இருந்தா நீங்களே நிறைய விஷயம் பண்ணலாம். அவருக்கு மேபி 1-2 டிப்ஸ் வேணா நீங்க எதாவது கொடுக்க முடியுமா மேம்? என்ன பண்ணலாம் அவருக்கு ஸ்டார்ட் அப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? இல்ல, அவங்க ஜாப்ல இருந்துட்டு ஸ்டார்ட் அப் பண்ண முடியாது. நம்பர் 1. பட் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வேற யாராவது ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிச்சு some technical guidelines he can give, but still officially it is not allowed. Then he is holding a government job. அதே போல கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கேள்விதான். அதாவது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் போகணும் அப்படின்னு பவதார் விருப்பப்படுறாங்க. அதுக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்னு கேட்குறாங்க. ஏரோஸ்பேஸ் படிச்சுட்டு அவங்க சிவில் சர்வீஸ் போகணும் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன்றதும் வந்து ஒரு அப்படி அதை அப்படி பார்க்கலாமா, அது அவசியமா, நீங்க உங்க பார்வையில சொல்லலாம். நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் many engineering students today they have excelled as IAS officers. It is possible, it happened in the past. அதனால சாத்தியம். பட் ஏரோஸ்பேஸ் முடிச்சுட்டு it depends on his interest and அதுல கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். எந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்தா he can score more marks
தகுந்த மாதிரி he has to apply. I think நிறைய options are there. People can go for political science, history. There are so many things where people can score easily marks. So அதுல கொஞ்சம் ஒரு சர்வே பண்ணிட்டு he has to take the decision. But he can proceed. There is no problem. இதுல எனக்கு ஒரு டவுட் மேம். இப்போ அவர் வந்து சிவில் சர்வீஸ்ன்னு சொன்னனால சிவில் சர்வீஸ்னா உடனடியாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இல்ல ஐஎஃப்எஸ் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 24 பிரிவுகள் இருக்கு. அதுல வந்து இப்போ ஏரோநாட்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு நேரடியா தொடர்புபடுத்தக்கூடிய ஏதாவது அந்த 24 கேடர்ல ஏதாவது ஒரு கேடர் இருக்கா? மேபி அவர் வந்து அந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ண அதுல இமீடியட்டா உள்ள போக முடியும், அப்படி ஏதாவது ஸ்கோப் இருக்கா? அது மாதிரி சாய்ஸ் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் செலக்ட் ஆனீங்கன்னா போஸ்டிங் இஸ் பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் டெசிஷன். ஐ டோன்ட் திங்க் சாய்ஸ் இஸ் தேர். பட் ஐஇஎஸ்ன்னு ஒன்று இருக்கு, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு, தட் இஸ் பியூர்லி டெக்னிக்கல். அதில் அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா, இட் இஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம், அதில் அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா he can be posted in railways, civil aviation department of நம்ம airport. அதெல்லாம் வந்து big challenges are there. So he can appear in IES. Okay. UPSC exam. Very good scope is there. Purely technical. Indian engineering system. Yes. Engineering service. Service. Thank you. அஜய் குமார் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு எனக்கு ஐ திங்க் ஸோ ஹி கேன். ஒருத்தர் வந்து ஜெய்இ மாதிரி ஏரோநாட்டிக்கலுக்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு, நீங்க என்ன பேசும்போது சொல்லியிருந்தீங்க, மேபி நீங்க இன்னொரு முறை அதை வந்து சொல்லலாம். ஸோ இந்தியாவில் நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கணும்னா வந்து கேட் எக்ஸாமில் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸில் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன், அதுக்கான வந்து ஒரு கேட் எக்ஸாம் இருக்குது. அது நீங்கள் பாஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 100 டாப் 200 ரேங்கிங் எடுத்திங்கன்னா உங்களால் வந்து ஐஐசி பெங்களூரில் இல்லை மற்ற ஐஐடிஸில் என்ஐடிஸில் வந்து மாஸ்டர்ஸ் வந்து ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ் வந்து படிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாம் வந்து இஸ்ரோக்கெலாம் நீங்கள் போகணுன்னா கேட் எக்ஸாம் வந்து ஒரு கம்பல்சரி. இது மாதிரி எல்லாருமே வந்து கேட் எக்ஸாம் கேட்பாங்க, எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னு. ஸோ ஃபாரின் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜிஆர்இ எக்ஸாம்ஸ் இருக்குது. அதாவது ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் வந்து கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேட் மாதிரி கஷ்டம் கிடையாது, இது பிட் மோர் சிம்பிள். ஸோ இந்த 2 எக்ஸாம் தான் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் கேட்பாங்க. இது ப்ராபப்ளி இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து எந்த பார்ட் ஆஃப் த இயர், எப்போ எந்த நேரத்தில் நடக்குது? இப்போ ஒரு 12th முடிச்சுட்டு கேட்குறாருன்னா அவர் வந்து இப்போ இந்த எக்ஸாமுக்கு இனிமேல் ப்ரிப்பேர் ஆகுறதுன்னா எந்த காலகட்டத்தில் தயாராகும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட் எக்ஸாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்கூல் இயர் எண்டு இருக்கும் போது தான் இருக்கும். நிறைய பேர் வந்து என்னோட படித்தவங்க நாங்கள் எழுதும் போதும் சரி, 3rd இயர் காலேஜ்லேயே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 1 year 2 years வந்து நல்லா ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். பிளான் பண்ணால் போதும். டாக்டர் அசோகன், நீங்க சொல்லும்பொழுது, நீங்க பேசும்பொழுது வந்து பிஇ மட்டும் பிடெக் மட்டும் இல்ல பிஎஸ்சி கோர்சஸும் படிக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது வந்து இப்போ அதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வெயிட்டேஜ் இருக்கு சார்? ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூவா இல்ல வந்து பிடெக் படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப, இப்போ இன்ஃபேக்ட் நீங்க பிபிஏ கூட சொன்னீங்க, அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த சைடு எடுக்கலாம். அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றது கொஞ்சம் சுருக்கமா. இன்ஜினியரிங் பொறுத்தவரையிலும் இந்த பிடெக் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து இவங்களுடைய ஜாப் வந்து பியூர் இன்ஜினியரிங் ஜாப். அந்த ஏரோப்ளேன் ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன், டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இந்த பிஎஸ்சி ப்ரோக்ராம் படிக்கிறவங்க வாட் தேர் வில் பி இந்த சப்போர்ட்டிங் சர்வீசஸ்ல இருப்பாங்க. இப்போ பிபிஏ படிக்கிறவங்க, பிபிஏ ஏவியேஷன் படிக்கிறவங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் வந்து மெனி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இது வந்து ஒன்லி இன்ஜினியரிங் மட்டும் இந்த ஏவியேஷன் ஃபீல்டு ஜாப் கொடுக்கறது இல்லை. இந்த சப்போர்ட்டிவ் ஜாப்ஸ் வந்து நிறைய, இப்போ 10 இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னா தேர் வில் பி 30 to 40 சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரிக்வயர்டு. அதுக்கு வந்து தே கேன் டூ தட். இப்போ மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்னா தே வாண்ட் டு டூ மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், தே கேன் டூ பிஎஸ்சி ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் வித் ஏஏபி. இன்டகிரேட்டடாக பண்ணாங்கன்னு வச்சுங்க, தே கேன் கெட் த டிஜிசிஏ லைசன்ஸ். பிடெக் முடிச்சாலும் டிஜிசிஏ லைசன்ஸ் போகலாம் வித் 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அவங்களுக்கு வந்து டைரக்டாக தே கேன் டூ இட். If they wanted to become an engineer, that is a qualified engineering job like things to achieve in aerospace and aviation, அவங்க பிடெக் டிகிரி தான் படிக்கணும். பட் சப்போர்ட் சர்வீஸுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிஎஸ்சி, பிபிஏ, பிகாம்,
ரிலேட்டட் டு ஏவியேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி. ஒருத்தர் And also, வந்து madam, one more thing I want to add regarding that higher studies எப்போ படிக்கலான்ட்டு அவர் கிளியரா சொன்னாரு. ஒன் மோர் திங், ஈவன் த டேக்கன் தேர்ட் இயர்ல கூட எடுக்கலாம். சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இந்த கேட் என்ட்ரன்ஸ் வந்து தேர்ட் இயர்ல கூட ஸ்கோர் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க. ஃபைனல் இயர்ல தேர் கோயிங் டு அச்சீவ் இட். அது ஒன்றும் திங்ஸ் இல்லை. ஒன்லி த இன்ட்ரெஸ்ட். செகண்ட் திங், மேடம் சொன்ன மாதிரி அந்த சப்போர்ட்டிவ் எக்ஸாம்ஸ் மெனி ரீசென்ட்லி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் பிகம் த செங்கல்பட்டு எஸ்பியா இருந்தார், டிஎஸ்பியா இருந்தார். அது லாஸ்ட் இயர் அங்கே தான் இருந்தார். இது வந்து மெனி பீப்புள் இந்த ஏரோஸ்பேஸில் வந்து ஆல்ரெடி இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்காங்க. மேடம் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் லைக் டிஜிசிஏ ஒரு டைரக்டர் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டிஸ் இருக்கிறீங்களா, டிஜிசிஏ வேர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த இந்தியா ஃப்ளைங் பாலிசி ஹஸ் பின் கிரியேட். அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி மேடக்கும் தெரியும் டிஜிஏக்யூன்னு டிஃபென்ஸ் ரிலேட்டட் இருக்குது. அங்கவும் இந்த ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். நிச்சயமா சார், ரொம்ப நன்றி சார். தட்சிணாமூர்த்தின்றவர் வந்து கேஎஸ்ஜி காலேஜ்ல வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சேர போறாரு. அதனால அது வந்து ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்ந்தது தான். அது நல்ல காலேஜான்னு கேட்டிருக்காரு. நீங்களே அதுக்கு சொல்லலாம். அவர் மேடம் கிட்ட தான் வந்து அதை ஸ்பெசிஃபிக்கா கேட்டது வந்து வளர்மதி மேம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா, அந்த இன்ஸ்டிடியூஷன் பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிருந்தாரு. both of you can answer, add few words in that. The madam is I think I am from the institution, so madam, I don't know. But madam already, madam ஞாபகம் இருக்குன்னு தெரியல. Through Aeronautical Society of India, madam நான் 2-3 முறை மீட் பண்ணியிருக்கேன் regarding that common program on aviations. Aeronautical Society of India we are long member. So அதனால particular institution அவங்க I don't think madam நீங்க சொல்லலாம். But vast experience is there. In the institution 56 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு அந்த ஃபீல்டில். ஃப்ரம் டிப்ளமோல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அப் டு யூனிவர்சிட்டி லெவல்ல இருக்கு. மேடம் கேன் No, I don't have any background information to tell authentically. எனக்கு அந்த பேக்ரவுண்ட் இல்லை. At present, I don't know much. Maybe இப்ப நம்ம இன்னைக்கு முழுக்கவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கிரைட்டீரியா இருக்குன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லி தொடர்ந்து 3 பேருமே சொல்லி இருந்தாங்க. அஜய் குமார் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் பண்ணுதா, அங்க இருக்க பேராசிரியர்கள் யாரா இருக்காங்க, கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் என்னவா இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க வந்து முழுக்க வந்து அதை ஒரு நீங்களே அது சமயம் ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணிட்டு சேருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க வந்து ஒரு பாட்டம் லைனா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த இன்ஸ்டிடியூஷன் பத்தி நேரடியா சொல்றதுன்றதுல வந்து கண்டிப்பா அதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. தேங்க்யூ. So we have come to the end of the show. Thank you so much, Dr. Ashokan, Madam Valarmadi, திரு அஜய்குமார், எல்லாருக்குமே மிக்க நன்றி. ஏன்னா வந்து ஒரு எப்படி சொன்னோமே, இப்போ ராக்கெட் சயின்ஸ்ன்றது யாரும் புரிஞ்சுக்க முடியாத ஏரியான்ற மாதிரியே தான் ஒரு ஏரோஸ்பேஸ் பத்தி ஏரோநாட்டிக்கல்ஸ் பத்தினும் ஒரு சின்ன ஐயமும் அச்சமும் இருக்கு. அந்த துறை வந்து எவ்வளவு ஃபேசினேட்டிங்கான ஃபீல்டு, அதுக்குள்ள என்னெல்லாம் வந்து சுவாரஸ்யமா நம்ம அதை இன்வால்வ் ஆகி படிச்சோம்னா அது வந்து நிச்சயமா எல்லாருமே அதுல வந்து சாதிக்க முடியும். எதிர்காலத்துல வந்து அதுல மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கு. நிறைய இளைஞர்கள் வந்து இந்த துறைக்கு தேவை இருக்கு, வாய்ப்பு வசதிகள் நிறைய இருக்குன்றத ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் இணைந்து வழங்கும் உயர்வுக்கு உயர்கல்வி நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சிவகாசியில் உள்ள ஸ்ரீ காளீஸ்வரி காலேஜ் மற்றும் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. நன்றி, வணக்கம்.
Technology, one among the top 5 engineering colleges in Tamil Nadu in academic results. The best industry connected institute. With world-class research centers. Placement training starts from day 1. Chennai Institute of Technology, Engineering Engineers. Counseling code 1399. Become the futuristic engineer at Sri Ishwa. Sri Isha College of Engineering and Autonomous Institution, Kinathakadavu, Coimbatore. Courses offered: UG, BE Computer Science and Engineering, BE Computer and Communication Engineering, BE Electronics and Communication Engineering, BE Electrical and Electronics Engineering, BE Mechanical Engineering, BTech Artificial Intelligence and Data Science, BTech Computer Science and Business Systems, BTech Information Technology. We also provide PG courses like ME VLSI Design, ME Computer Science and Engineering, ME Engineering Design. Counseling code 2739. For more details and admission, please visit www.acce.ac.in or contact 73736 17171.